பொங்கு தமிழ் 2025. தமிழ் மக்களின் அபிலாசைகளை கேட்காமல் இலங்கையின் ஒற்றை ஆட்சிக்குள் எம்மை உட்படுத்திய பிரித்தானிய அரச குடும்பத்திடமும் அதன் அரசாங்கத்திடமும் மற்றும் சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் பொது வாக்கெடுப்பை நடாத்த கோரி எதிர்வரும் நவம்பர் 9, 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மெல்பர்ன் மாநகரின் பெடதேசன் சதுர்க்கத்தில் ஆஸ்திரேலிய தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து மக்களின் பங்களிப்புடன் பொங்கு தமிழ் எனும் மாபெரும் மக்கள் எழுச்சி நிகழ்வு நடைபெற உள்ளது. உலகிலேயே சிறையுண்டு அடிமைப்பட்டு போய் கிடக்கும் தமிழராகிய நாம் எமது இன விடுதலைக்கு ஒன்றாய் அணிதிரள்வோம். இவ் எழுச்சி நிகழ்வுக்கு அனைத்து தமிழர்களும் குடும்பத்தோடு வருகை தந்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. மக்களிலிருந்து மக்களுக்காக. நடுவர்களாக தங்களுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்வதற்கு நடுநிலையாக உங்களுடைய கருத்துக்களை சொல்வீங்க நான் நம்புறோம். இப்பொழுது மனுக்கள் ஒவ்வொன்றாக நீங்க கொண்டு வந்து கொடுக்கலாம். என்னுடைய கொஸ்டின் அண்ணன் அவர்களே, பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி ஒரு கடைநிலை, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வில்லேஜ் ஒரு சின்ன குக்கிராமத்துக்கு உங்களுடைய நாம் தமிழ் கட்சியினுடைய கட்டமைப்பு சென்றிருக்கிறதா? அது ஒரு கொஸ்டின். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா இன்கேஸ் வருகிற எலெக்ஷன்ல நாம் தமிழ் கட்சி பிஜேபி போன்ற கூட்டணிகள் கட்சியிலிருந்து அழைப்பு வருமானால் நீங்கள் அதிலே கலந்து கூட்டணியிலே சேர்விருக்கலாம். அதை குறித்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்க இருக்கிறேன். இருக்கிறேன். போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் இடையே பெருந்தகை ஆயர் பெருமகனார் ராஜாசிங், என் அன்பு உடன் பிறந்தார். இங்கே இருக்கிற சாம் ஏசுதாஸ் போன்ற ஆயர் பெருமக்கள், நாட்டுக்கும் மக்களுக்கும் நற்செய்திகளை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கிற செய்தியில் தூதுவர்களாக இருக்கிற என் ஊடக உடன் பிறந்தார்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். எனக்கு முன் வைக்கப்பட்ட கேள்வி, சிற்றூர்கள் தோறும் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கிளை வேரை பரப்பி இருக்கிறதா என்பது. அதற்கு பதில் பரப்பிக்கொண்டு இருக்கிறது என்றுதான். நாம் ஒரு புகழ்பெற்ற திரைப்பட நடிகராக இருந்தால் எல்லா ஊர்களிலும் ரசிகர்கள் இருப்பார்கள். ரசிகர்களை தொண்டர்களாக்கி கொண்டு உடனடியாக கட்டமைப்பை உருவாக்குவது என்பது எளிது. ஆனால் எந்த பின்புலம் இல்லாத ஒரு மகன் தன்னுடைய ஏற்கனவே இந்திய திராவிட சாதிய மத கோட்பாடுகளில் ஊறி திளைத்து போயிருக்கிற, ஊறி இறுகி போயிருக்கிற இந்த தமிழ் சமூகத்தை அதையெல்லாம் தகர்த்து என்றால் ஒவ்வொரு நாளையும் உணதாக்கு, எவரையும் சமவாதத்துடன் சந்தி, இப்பட்டறைக்கான ஐந்தாங்கு, சம்மட்டியானால் ஓங்கி அடி என்று அறிவியலின் அடையாளமாக இருக்கிற ஐயா அப்துல் கலாம் நமக்கு கற்பித்தது போல, பல்லாயிரம் ஆண்டுகளாக அடிதாங்கி வந்த நாங்கள் பட்டறை கல்லாக இருந்து ஓங்கி அடிக்கிற சுத்தியலாக மாறி இப்போதுதான் அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறோம். அதிலே எங்களுடைய அமைப்பு, நாம் தமிழர் கட்சியினுடைய அமைப்பு எல்லா இடத்திலும் போய் இருக்கிறதோ இல்லையோ, அன்பானவருக்கு நான் சொல்லுவேன், நாம் தமிழர் கட்சிக்கு எல்லா வாக்ககத்திலும் வாக்கு விழாத கட்சிகள் இங்கு உண்டு. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழாத ஒரு வாக்ககம் என்று ஒன்றே கிடையாது. அந்த வாக்ககத்தில் முகவராக நாம் தமிழர் கட்சி தங்கைகளோ தம்பிகளோ இருந்தார்கள், என் அப்பாவோ சித்தப்பாவோ இருந்தார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழாத வாக்ககங்களே கிடையாது. 2024 பாராளுமன்ற தொகுதி தேர்தலிலே 40 தொகுதிகளையும் வென்ற, தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளையும் வென்ற திமுகவை விட
பல வாக்ககங்களில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு அதிகம். பல வாக்ககங்களில் வாக்கு அதிகம். அதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். அதை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். ஈரோடு கிழக்கிலே இன்னைக்கு சொல்லுகிற என் தம்பி கூட டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி என்கிறார்கள். ஆனால் விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கில் நடந்த இடைத்தேர்தல்களில் இவர்கள் யாருமே நிற்கவில்லை. அங்கே உண்மையிலே போட்டி என்டிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி, நாம் தமிழர் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் போட்டி. இங்கே போட்டி கூட்டத்தை வைத்து கட்சியை வைத்தெல்லாம் கருத்தியல் புரட்சி, கருத்தியல் மோதல், ஒரு கருத்தியல் போர். இந்தியமா திராவிடமா தமிழ் தேசியமா? அந்த போட்டியில் இங்கே ஒரு ரெண்டே போட்டி தான். ஒன்னு இங்கே திராவிடரா தமிழரா, திராவிடமா தமிழ் தேசியமா? தமிழ்நாட்டிற்குள் இந்த ரெண்டு கருத்தியல் போட்டி தான். ஒரு பக்கம் பெரியார் தான் எல்லாம், ஒரு பக்கம் என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் எங்களுக்கு பெரியார், எல்லாமே பெரியார் ஒரு பக்கம், எங்கள் இனத்தின் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார். அப்படி பார்த்தால் இங்கே அமர்ந்திருக்கிற பேராயர் ராஜா சிங்கும் எங்கள் இனத்தின் பெரியார். இங்க அமர்ந்திருக்கிற எங்கள் முன்னோர்கள் இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து என்னுடன் பிறந்தார்கள், என் இனத்தின் பிள்ளைகளுக்கு பெரியார். ஆழ கிடப்போரை தற்காத்து நிற்பதுதான் தர்மம் என்று போதித்த என் பாட்டனார் வைகுந்தரும் எங்களுக்கு பெரியார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற வல்லார் பெருமகனும் எங்களுக்கு பெரியார். அப்படி பல்லாயிரக்கணக்கான பெரியார். சொந்த பெரியார் 1000 இருக்கும்போது இங்கிருந்த வந்தவர் அதற்கு எனக்கு பெரியார். இது ஒரு கோட்பாடு. இந்த கோட்பாட்டு மோதல் தான் ஊழல், லஞ்சம், உண்மை, நேர்மை. இங்க அதுதான் மும்மொழி கொள்கை அவனுக்கு, இருமொழி கொள்கை இவனுக்கு, எனக்கு ஒரே மொழி கொள்கை, என் தாய்மொழி தமிழ். அதுதான் இங்க போட்டி. இங்க போட்டி அதான். அப்போது அதனால இங்க இந்த கருத்தியல் புரட்சியை, கருத்தியல் போரை கவனத்தில் எடுத்துக்கணும். இங்க கூட்டம் அல்ல கொள்கை, கூட்டம் அல்ல அரசியல். உயர்ந்த நோக்கமும் கொள்கையும் கோட்பாடுகள் தான். முதல்ல அரசியல் என்று பேச வருகிறவர்களுக்கு அரசியல் என்றால் என்ன என்ற கேள்வியை என்னரும் தமிழ் சொந்தங்கள், ஊடக உறவுகள் வைக்கணும். அரசியல்னா என்ன அது சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். அரசியல் என்றால் என்ன? அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். அறிவியல், புவியியல், உயிரியல், இயற்பியல் போல, வேதியியல் போல அது ஒரு வாழ்வியல். மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு, வழிபாடு, வேளாண்மை, கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம், மலை வளம், கடல் மண் வளம் எல்லாவற்றையும் பாதுகாப்பது, பெண்ணிய உரிமை, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இவற்றை எல்லாம் உள்ளடக்கியது. எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒற்றை சொல்தான் அரசியல். அது எப்படி? அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை. பெருந்தலைவர் காமராஜர், அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு. என்னுயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் இதையெல்லாம் வாசித்து நேசித்து உள்வாங்கி வந்த அவர்கள் உடன் பிறந்தவர்கள், அவர்கள் பிள்ளைகள். நாங்கள் ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறோம். அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும். இதுதான் எங்களுடைய அரசியல். நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும், அரசியல் எல்லா உயிர்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழருக்கு. இதுதான் எங்கள் கோட்பாடு. இதிலே பாரதிய ஜனதாவோடு தேர்தல் உடன்பாடு வைப்பீர்களா? அப்படின்னு வைப்பதாக இருந்தால் இந்த 15 ஆண்டுகளில் எவ்வளவு அழுத்தம், எவ்வளவு நெருக்கடி வந்திருக்கும், வைத்திருக்க மாட்டேனா என்ற கேள்வியை அரை விழுக்காடு, கால் விழுக்காடு இருக்கிறவர்களோட அவர்கள் பேசும்போது 8.5 விழுக்காடு 36,50,000 வாக்கை பெற்றிருக்கிற இந்த மகனை பேசியிருப்பார்களா? பேச மாட்டார்கள். எங்களுடைய தத்துவம் 2010 என் இனச்சாவை கண் முன்னாடி பார்த்தவன். 2008 பிப்ரவரி மாதத்திலே என் தலைவனோடு நின்ற மகன் அங்க இருந்து வந்து 2/9/8/9 போர் முடிந்துட்டது. எந்த மே 18ஆம் தேதி எல்லாம் முடிந்தது, தமிழினம் வீழ்ந்தது என்று சொன்னார்களோ அதே 10வது ஆண்டு 2010 ஓராண்டு சிறையில் இருந்து வெளியிலே வந்து மதுரையிலே தொடங்கினோம் இந்த கட்சியை, நாம் தமிழர் என்று. ஏன்? நாங்கள் இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவர், இந்த மதங்கள் எங்கள் அடையாளம் அல்ல. நாங்கள் வழிபாட்டுக்காக ஏற்றிருக்கிற சமயங்கள், மார்க்கங்கள். நாங்கள் தேவர், தேவேந்திரர், நாடார், கோடார், வன்னியர், பறையர், செட்டியர், முதலியார், பிள்ளை, உடையார்,
முத்தரையர் இதெல்லாம் சார்ந்திருக்கிற சமூகங்கள். இவை என் அடையாளம் அல்ல. இவை எங்களை பிளந்து பிரிக்கிறது. ஆனால் எப்போது நாங்கள் வலிமை அடைகிறோம்? தமிழர் மொழி இனமாக இணைகிற போது ஒரு தேசிய திரட்சிக்குள் நாங்கள் பெரும் வலிமை பெறுகிறோம். இதுதான் எங்கள் அடையாளம். என் இனச்சாவி எங்களுக்கு உணர்த்தியது. பல லட்சக்கணக்கான பிணங்கள் அதற்கு இடையிலே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள் திரும்பி பார்த்தால் பிணம். எனக்கென்று அல்ல, என் தலைவன் கற்பித்தான். உலகத்தில் நமக்கென்று ஆதரவு கரமிட்டவோ நமக்கென்று குரல் எழுப்பவோ எவர் மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட தமிழ் தேசியத்தின் மக்கள், சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரமைப்பில் இருந்து பெரும்பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது. அதை உணர்ந்து தெரிந்த பிள்ளைகள், உணர்வு பெற்ற பிள்ளைகள் விலகிச் செல்லாமல் களத்திலே நின்றோம். அந்த இடத்தில் உணர்ந்தோம், நாங்கள் இவையெல்லாம் எங்கள் அடையாளங்கள் அல்ல. இந்த நிலத்தை விட்டு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இந்திய பரப்புக்குள் எங்கு சென்றாலும் நான் நாடார் என்றோ, கோனார் என்றோ, தேவர் என்றோ, இந்து என்றோ, இஸ்லாம் என்றோ அடையாளப்படுத்த முடியாது. இந்த நிலத்தை விட்டு ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி, டென்மார்க், சுவிஸ், நார்வே எங்கே போனாலும் நீ யார் என்ற கேள்விக்கு நான் இந்து, அப்படி என்றால் போடா மண்டு என்று சொல்வான். நான் கிறிஸ்தவன், நான் இஸ்லாம், நான் தேவர், தேவேந்திரன் என்று என்னை அடையாளப்படுத்திக்கிற முடியாது. நான் யார் என்றால் நான் தமிழன். இதுதான் என்ன அடையாளம். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலானே என்று புரட்சி பாவலன் பாடி அதுதான். அப்போது என் அடையாளம். ஈழத்திலே என் இனம் கொன்றொழிக்கப்பட்ட போது நாங்கள் எங்கள் வாழ்விடங்களை இழந்து பிரதேசங்களுக்கு ஏதிலிகளாக இடம்பெயர்கிற போது இந்துவாக வந்தோம், இஸ்லாமியராக வந்தோம், கிறிஸ்தவராக வந்தோம், வெள்ளாளர்களாக வந்தோம், தேவர்களாக, நாடார்களாக வந்தோம் என்று சொல்லவில்லை. தமிழ் அகதிதான், தமிழ் ரிஃப்யூஜி தான். நீங்க நல்லா கவனிக்கணும். ஈழத்தில் செத்து விழுகும்போது கொத்து கொத்தாக செத்து விழுந்தோம். 500 கிறிஸ்தவர், 500 இஸ்லாம், 50 இந்து, 100 மீனவர், 100 நாடார், 100 கோனார், 100 தேவர் விழுந்தார் என்று ஏடும் நாடும் பதிவு செய்யவில்லை. தமிழர்கள் செத்தார்கள், தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்திய கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கிற போது 850 மீனவன் கொல்லப்பட்டிருக்கிறான். மீன்பிடிக்க சென்ற இஸ்லாம், மீன்பிடிக்க சென்ற கிறிஸ்தவன், மீன்பிடிக்க சென்ற இந்து என்று எவனும் எழுதவில்லை. தமிழ் மீனவன் கொல்லப்பட்டான். இப்போது என் உடன் பிறந்தார்களை ஒன்றை உணருங்கள், நாம் பிணமாக விழும்போதும் இனமாகத்தான் விழுந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனத்தில். அன்றைக்கு அந்த நாம் தமிழர் என்ற அரசியல் பேர் இயக்கத்தை தொடங்குகிற போது நான் விட்டது இன்றும் தட்டி பாருங்கள். எந்த காலத்திலும் நாம் தமிழர் கட்சி இந்திய கட்சி திராவிட கட்சிகளோடு தேர்தல் உடன்பாடு வைக்காது. அந்த நிலைப்பாட்டிலே 15 ஆண்டுகளாக இன்றும் நிற்கிறேன். இந்த தேர்தலிலே 26 234 தொகுதியிலும் போட்டியிடும் 117 பெண்கள், 117 ஆண்கள், அதில் 134 பேர் வெறும் இளைஞர்கள், 25 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள், ஆகச் சிறந்த கல்வியாளர்கள். அதிலே ஒடுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட நாவிதர், குயவர், வண்ணார், இப்படி இந்த தமிழ் சமூகத்திலே ஆதி தமிழ் கொடிகள் எவரவர் நிராகரிக்கப்பட்டிருந்தாரோ அவர்களுக்கெல்லாம் தேர்தலில் நிற்க வாய்ப்பு. அப்படி பெரும் மாறுதலை இந்த நிலத்திலே செய்கிறோம். இப்போதும் தனித்து நிற்போம், 29 தேர்தலிலும் தனித்து நிற்போம். ஏன் தனித்து நிற்போம்? தனித்துவத்தோடு நிற்போம். நீ வலிமை உள்ளவனாக ஆக வேண்டுமா? தனித்து நின்று போராடுங்கிறான். பிற தோல் மீது ஏறி நின்று நீ உயரமானவன் என்பதை காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டு, அதுவே மேலானதுங்கிறான். நாங்கள் ஆகப்பெரும் தத்துவத்தை தந்த தலைவனின் மக்கள் 20 நாடுகள் எதிர்த்து நின்ற போதும் துணிந்து போராடி விடுதலைக்காக நின்ற மறவர்களுடைய பிள்ளைகள். அதனால ஒண்ணும் கிடையாது. தோல்வியை கண்டு துவண்டு போற பிள்ளைகள் நாங்கள் கிடையாது. வெற்றியும் தோல்வியும் சம அளவிலே சமமாக மதிக்கக்கூடிய வீரர்கள் நாங்கள். எங்களுக்கு ரெண்டும் ஒண்ணுதான். அதனால எந்த காலத்திலேயும் தேர்தல் உடன்பாடு கிடையாது. அது ஒவ்வொரு தடவையும் நீங்க கேட்டே இருக்கீங்க, நான் ஒவ்வொரு தடவையும் பதில் சொல்லிட்டே இருக்கேன். அதனால இனிமேல் இறைமகன் இயேசு மேல் ஆணையா எவரோடும் கூட்டு கிடையாது. அவரோட சேர்வாரா, இவரோட சேர்வாரா? இந்த நிலத்திலே மிகப்பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இந்த நிலத்தில 234 தொகுதியிலும் தொடர்ச்சியாக வேட்பாளரை நிறுத்தி போட்டியிடக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்ப எது பெருசு? நாம் தமிழர் கட்சி தான் பெருசு. 2வது 8 கோடி மக்களை நம்பி மக்களோடு
தேர்தல் உடன்பாடு, கொள்கை உடன்பாடு வச்சு நிக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நாங்கள் மக்களுக்கானவர்கள், மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள். அதனால் மக்களோட உடன்பாடு, எங்கள் கொள்கை கோட்பாடுகளை மக்களிடம் விதைக்கிறோம். அதை மதிப்புமிக்க வாக்காக அறுவடை செய்து வலிமையான அரசியலாக வளர்கிறோம், உயர்கிறோம். இதுதான் இங்க நீங்க கவனிக்கணும். அதுதான் கவனிக்கணும். எனக்கு பாதுகாப்பு கொடு, இசட்டு ஒய் கேட்கிற பிள்ளைகள் நாங்கள் கிடையாது. நாங்கள், எங்களுக்கு பாதுகாப்பு என் மக்கள், என் மக்களுக்கு பாதுகாப்பு அவர்கள் பிள்ளைகள் நாங்கள். இதுதான். அதனால இனி ஒரு கேள்வியை, இதே மாதிரி கேள்வி என்னிடத்தில் வைத்து உங்கள் நேரத்தையும் என் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேற ஏதாவது கேள்வி இருந்தால் எழுப்புறேன். கடந்த ஓராண்டுக்கு முன்னாடி இந்த திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு வந்து சென்னை மாநகராட்சி பராமரிக்கிறது. ஹலோ, சென்னை மாநகராட்சி பராமரிக்கிற கிறிஸ்துவ கல்லறைகளை மூடிட்டாங்க. அதுலயும் என்ன ஒரு விதி போட்டு இருந்தாங்கன்னா, மண்ணில் இருக்கிற கல்லறையை தோண்டக்கூடாது, கல்லு கட்டி இருக்கிற கல்லறையில காசு கொடுத்து 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுத்து இருக்க கல்லறையை தோண்டிட்டு புதைக்கலாம் அப்படின்ட்டு, மண்ணில் இருக்க கல்லறையை தோண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை வந்து நாங்க அண்ணன்கிட்ட வந்து கோரிக்கையா வச்சிருந்தோம். சென்னை மாநகராட்சியில எல்லா பொதுகரும் சேர்ந்து கோரிக்கையா வச்சிருந்தோம். அண்ணனோட ஒத்தை அறிக்கை வந்து, சென்னை மாநகராட்சியில இருக்க கிறிஸ்துவ மக்கள் தான் செத்தாலும் ஏழை மக்கள் நிம்மதியா புதைக்கிறதுக்கு இடத்த கொடுத்தது அண்ணன் தான். இந்த நேரத்தில் அண்ணனுக்கு வந்து எல்லா கிறிஸ்துவ மக்கள் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல கேள்வி என்னன்னா, இப்போ ஏற்கனவே கிறிஸ்துவ மதத்துல இருக்கிறவங்க, அது ஆர்சி கிறிஸ்டியா இருந்தாலும் சரி, சிஎஸ்ஐ இருந்தாலும் சரி, பெந்தகோஸ்தா இருந்தாலும் சரி, அவங்கள புதைக்கிறதுக்கு இடம் இருக்குன்னு, புதுசா இந்த கிறிஸ்துவ மதத்துல மாறுறவங்களுக்கு இனி வரும் காலங்கள்ல இடம் இல்ல. நம்முடைய ஆட்சியில அதுக்கான வழிமுறை ஏதாவது இருக்குமா? அதுல நீங்க சொல்ற மாதிரி நாங்க மக்கள் வாழ்வதற்கான இடத்தை சரி செய்ய போராட, நீங்க புதைக்கிறதுக்கு நாம் தமிழர் தமிழ் தேசிய அரசு அமைந்து விட்டால் நாடே அவர்களுக்கான நாடுதான். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. இது ஒரு சிக்கல் இல்லை, இது ஒரு சிக்கல் இல்லை. இதெல்லாம் அது வந்துட்டா அதுவா நடக்கும். உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல நிம்மதியா போய் படுங்க, நாங்களே நின்று அடக்கம் செய்வோம். நீங்க ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர், தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அடுத்த மனுதாரர் அந்த நடுவர்களை மறை. அடுத்த மனுதாரர் யாருப்பா? வாங்க. அன்பு சகோதரரே, உங்க ஊர்ல நான் சாமியாரா போயிருக்கேன். உங்க வீட்டெல்லாம் தெரியும். என்னுடைய கிளாஸ்மேட் அங்க பங்கு சாமியாரா இருந்தாரு, ராபர்ட் எலாங்கோ அப்படின்ட்டு. சத்தமா கேட்கணுமா? கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா கிட்ட 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 அப்படி பேசு. இயேசு விட்ட சீடர்கள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே, நம்மை சாராதவர்கள் நம்ம பேரை சொல்லி போதிக்கிறாங்க, பேய் ஓட்டுறாங்க, குணமளிக்கிறாங்க, நாங்கள் தடுக்கவா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க அந்த ஈரோடு கிழக்கு தொகுதி அந்த ஸ்பாட்ல, அந்த இடத்துல பெரியார மிக மிக தாக்கி பேசுனீங்க. தாக்கி இல்லை, சரி பேசி முடி, கேள்வியை சொல்லுங்க. அதனால வந்து பிஜேபி சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அடுத்து கரூர் பிரச்சனையில வந்து விஜய் அவருக்கு அரசியல் இது பத்தாது அப்படின்ட்டீங்க. பிஜேபி இந்த இயேசு நிகழ்ச்சி வாழ அது செய்ய வேண்டிய செயல் திட்டங்களை இவ்வாறு திரைமறைவுக்கு பின்னால் நீங்க இருவரும் செய்றீங்களோ அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது. இது 2 பேருமே நீங்க திரைத்துறையை சார்ந்தவர்கள். தமிழ் இன உணர்வை அழிப்பது என்பதற்கு உரமிடாமல் செய்யக்கூடிய செயலோ என்று நான் அஞ்சுகிறேன். இதுல ஐயா என்ன சொல்றாங்கன்னா,
இங்க எப்படி ஒரு கோட்பாடு இருக்குது, எப்படி அரசியல் பார்க்கப்படுது அப்படின்னா, பொதுவா திமுகவை நீங்க எதிர்த்தீங்க, திராவிட கோட்பாட்டை எதிர்த்தீங்க அப்படின்னா பிஜேபி காசு கொடுக்குது, பிஜேபி ஆளு RSS கைக்கூலி, இது ஒரு வார்த்தை இருக்குது தொடர்ச்சியா. RSS பிஜேபி எதிர்த்தால் கிறிஸ்தவ இஸ்லாமிய கூலி. ரொம்ப நாளா என்ன அளவுக்கு கூலி வாங்கினவே இந்த நாட்டில் யாரும் இருக்க முடியாது. அதெல்லாம் ஆள் கூலி அவர் கூலிங்கிற மாதிரி இது இஸ்லாமிய கைக்கூலி, கிறிஸ்தவ கைக்கூலி. இந்த இதுல வந்து இப்ப அதிமுகவை எடுத்தீங்கன்னா அது வந்து திமுக பி டீம். இப்போதைக்கு நீங்க இப்ப தம்பி விஜயை நம்ம எதிர்க்கல, எதிர்க்கிறதுங்கிறது வேற, எதிர்க்கிறதுங்கிறது பிஜேபி திமுக இது காங்கிரஸ் எல்லாம் நாங்க எதிர்த்தோம், தம்பி எதிர்க்கல, கேள்விகளை எழுப்புறோம், அதுக்கே அதை விமர்சனம்னு சொல்றாங்க. இப்ப அவரை எதிர்த்தா இப்ப திமுக பி டீம் திமுக காசு கொடுக்குதுங்கிறாங்க. அது சொல்றவங்க கிட்ட நாம வைக்கிற கோரிக்கை, யாராவது வந்து அதை வாங்கி கொடுங்கிறத நம்ம சொல்றது என்ன. அதுல ஐயா கேட்டதுக்கு சொல்ல, பெரியார் என்பவரை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் என்னுடைய எதிர்ப்பு. யாருக்கு லாபம் இதுன்னு நாங்கள் இவருக்காக அதிமுகவுக்கு சார்பாக, திமுகவுக்கு சார்பாக, பிஜேபிக்கு சார்பாக, இவருக்கு சார்பாக, எவருக்கும் சார்பாக வரல. நாங்கள் என் மக்களுக்கு சார்பாக, இந்த மண்ணுக்கு சார்பாக, எங்கள் மொழி எங்கள் இனத்துக்கு சார்பாக வந்தவர்கள். அதனால இந்த சார்பு அரசியல், இந்த பதவி பணம், இந்த அரசியல் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, எங்கள் ரத்தத்திலேயே அது இல்லை. எங்களுடைய தலைவன் அமெரிக்க வல்லாதிக்கம் வந்து, நீங்கள் பிரபாகரன் நீங்கள் எங்களுக்கு அனுசரணையாக இருங்கள், நாடடைந்து தருகிறோம், அதிபராக இருந்த ஆளுங்கள், 36 லட்சம் கோடியை உங்களுக்கு கொடுக்கிறோம், நீங்கள் அதை வைத்துக்கொண்டு நாட்டை நிர்வாகம் செய்யுங்கள் என்று சொன்ன போது நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், திரிபுவனமலை கடற்தலத்தை அந்த தளத்தை நீங்கள் எனக்கு 25 ஏக்கரை 30 ஆண்டுகளுக்கு லீஸுக்கு கொடுங்கள், அதை ஒப்பந்தமா கொடுங்கள். அவர்கள் போய்விட்டார்கள். இதே தேவையை, இதே டிமாண்ட், இதே ஆஃபர் அதை கொண்டாந்து சீனா வைக்குது. அப்ப சீனா வைக்கும் போது அதுக்கு நான் என்ன செய்யணும்? இதே தான். இதை தளபதிகளிடையே கூட்டு பேசும்போது சிலர் சீனா தயவிலே பெற்றுக்கொள்ளலாம், அருகிலே இருக்கிறது என்று, சிலர் சீனா அருகில் இருக்க அடிக்கடி மூக்க நீட்டும், அமெரிக்க தயவிலே பெற்றுக்கொள்ளலாம் என்று. இதில் எந்த முடிவை எடுத்தாலும் இந்தியாவிற்கு எதிராக போய்விடும், அதை நாம் செய்யக்கூடாது என்று சொன்னது நமது தலைவர். இந்த தேவையை நிராகரித்ததை ராஜபக்சே நிராகரிக்காமல் ஏற்றுக்கொண்டார். இந்த நாடுகள் அவர் பக்கம் நின்று நம்மை வீழ்த்தியது. இதுல எந்த முடிவை எடுத்திருந்தாலும் இது அது மாதிரி இப்ப நான் நினைத்திருந்தால் எப்பவோ இந்த நாட்டில் எவரோட கூட்டணி வைத்து 10 MLA 5 MP இவ்வளவு சொத்து கோடி இதெல்லாம் வாங்கியிருக்கலாம். அதனால நீங்க பெரியார் என்பவரை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறத, பெரியாரை எதிர்த்தாலே அது பிஜேபிக்கு ஆதரவா வரும். அது ஏன் தமிழருக்கு ஆதரவா வரும் நீங்க நினைக்கல? பெரியாரின் கோட்பாடு, பெரியார் எந்த இடத்துல எடுத்த உடனேயே தமிழ் மொழி குறித்து தமிழ் தேசிய மக்கள் என்ன புரிதலில் இருக்கிறீர்கள்? நமது முன்னவர்கள், நம்முடைய தாத்தா தேவநேய பாவாணர் ஆய்வை கூட விடுங்கள், அவர் நம்மவர், நம் தாத்தா. நம்மவர்கள் சொல்லுகிறது 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது உலகின் முதன் மொழி. இதெல்லாம் நம்மவர்கள் சொல்வதில் உங்களுக்கு ஏற்பு இருக்கலாம், எதிர்ப்பு இருக்கலாம். ஆனால் அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் இன்னும் இருக்கிறார், அலெக்ஸ் கொலியர். முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று பேசுவதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? ஜப்பானிய மொழியியல் ஆய்வறிஞர் சுசுமுகோனோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எங்கள் நாட்டிற்கு வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க வந்தார்கள். அவர்களினுடைய மொழியில் இருந்த உயிர் சொற்கள், கலை சொற்கள், வேர்ச்சொற்களை எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்திக் கொண்டோம் என்று சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? உலக மொழிகளின் தாய் தமிழ் என்று சொல்வதை, உலக அறிஞர்கள் சொல்வதை, உலகத்தில் சீராசை சந்தம் யாப்பு தொடை இப்படி நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ் என்று சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? உலகத்திலேயே தங்கள் தாய்மொழியிலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பை கிரேக்கர்கள், சீனர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று கேரளத்தின் கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா அவர்கள் சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? அதே கவிஞன் சொல்கிறார், அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி, மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செய்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? இப்படி ஆகச் சிறந்த இலக்கிய வளமை, வரலாற்று பெருமை எல்லாம் கொண்ட என் உயிர் தாய்மொழியை
சனியன், அதை விட்டு ஒழியுங்கள் என்று பெரியார் சொன்னதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? உன் தமிழில் என்ன இருக்கிறது என்று கேட்டதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? தமிழ் படித்தால் என்ன கிடைக்கும், பிச்சை எடுக்க கூட லாயக்கப்படாது என்று பேசியதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? சிலப்பதிகாரத்தை ஒரு வேசி கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா? சொல்லுங்கள். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல்லியல் பிறந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும் என்று என் மூதாதை இளங்கோடிகள் பாடிய அறிவியல் உண்மையை, உயிரியல் உண்மையை விபச்சாரி கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? உலகம் மறை உலகில் மானுடனுக்கு இப்படி ஒரு நன்னறியை எவருமே தந்ததில்லை என்று ஆல்பர்ட் சுவிஸிலிருந்து லியோ டால்ஸ்டாய் வரை எல்லோரும் கொண்டாடிய என் திருக்குறளை இது திருக்குறள் வள்ளுவன் ஒரு ஆடி அடிமை பார்ப்பன கைக்கூலி என்று பேசியதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் தந்தவனை அவன் ஒரு ஆரிய அடிமை பார்ப்பன கைக்கூலி என்று பேசியதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? தமிழையும் தமிழரையும் இழிவுபடுத்தி பேசியதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? தமிழர் என்று பேசுவது இங்கே இன எழுச்சிக்கு எதிரானது என்று பேசிய போது எந்த இனத்தின் எழுச்சிக்கு என்ற கேள்வி உங்களுக்கு வருகிறதா இல்லையா? ஒரு சமூக தொண்டாற்ற வருகிறவனுக்கு மொழி அபிமானம், தேசாபிமானம், இனாபிமானம் எதுவும் இருக்கக்கூடாது என்று சொன்ன அதே ஐயா ராமசாமி அவர்கள் இங்கிலீஷை எல்லோரும் படியுங்கள் என்று இங்கிலீஷ் மொழியின் அபிமானியாக மாறியது ஏன்? தேசாபிமானம் கூடாது என்று சொன்னவர் திராவிட நாடு என்ற கோரிக்கையை முன்வைத்தது ஏன்? இனாபிமானம் கூடாது என்று சொன்ன அவர் பணாபிமானம் கொண்டிருந்தது ஏன்? ஏதாவது நான் எழுப்புகிற கேள்விக்கு யாரிடத்தில் பதில் இருக்கிறது? ஆரிய பார்ப்பனன் உன்னைய தாசி மகன் என்று எழுதி வைத்து விட்டானே, வேசி மகன் என்று சொல்கிறானே, உன்னை என்று எந்த சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்ல முடியுமா? உன்னை சூத்திரன் என்று சொல்லிவிட்டான், நான் சொல்லிவிட்டான். என்னை மட்டும் சொன்னானா? உன்னையே சொல்லிவிட்டான், உங்களை சொல்லிவிட்டான். தமிழர்கள் உங்களை தாசி மகன், உங்களை வேசி மகன், உங்களை இந்த மாதிரி எழுதி வைத்து விட்டான் என்று சொல்கிறாரே, அப்ப உங்களை எழுதவில்லையா என்று முன்னாடி இருந்தவர்கள் கேள்வி எழுமா இயலாதா? என்னை எழுதிட்டான், அப்ப உங்களை எழுதல, அப்ப என்னிலும் நீ மேலானவன். நீ இதே கருத்தை என்ன அம்பேத்கர் சொல்கிறார். அவன் வகுத்த வர்ணாசிரம கோட்பாட்டிலே அந்த பிராமணன், சத்திரியன், சூத்திர வைசியன், சூத்திரன், இதை தாண்டி இன்னும் ஒரு வர்ணம் இருக்கடா, இழிவான வர்ணம், பஞ்சமரன்ட்டு. அதான்டா மிக கொடுமைன்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். அதில் சொல்லுகிறார், இந்த சூத்திரம் நான் சொல்ற சூத்திர வர்ணாசிரமம் எல்லா மொழிவழி தேசிய இனத்தில் இருக்குது. மலையாளத்தில் இருக்குது, கன்னடத்தில் இருக்குது, மராட்டியத்தில் இருக்குது, குஜராத்தில் இருக்கிறது, எல்லாத்திலும் சூத்திரன் இருக்கிறார். ஆனால் எல்லாத்தையும் விட்டு தமிழன் என்னையை ஒன்னையை சூத்திரன் சொல்லிவிட்டான் என்றால் அப்ப மத்தவன் இல்லை. என் மொழியில் உன் மொழியில் என்ன இருக்கு, உன் மொழியில என்ன இருக்கு, உன் மொழியில என்ன இருக்குன்னா, அருகிலே இருக்கிறார் கன்னடர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் தெலுங்கர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் மலையாளி, அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் குஜராத்தி, அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் மராட்டியர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் இந்திக்காரர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா? எல்லா மொழியிலும் இருப்பது என் மொழியில் இல்லாது போனது போல உன் மொழியில் என்ன இருக்கிறது என்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்வது? எப்படி சொல்வது? இது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை? பார்ப்பனன் யார் யார் நமக்கு எதிரி? பார்ப்பனன், நம்மில் கீழான மக்கள். அன்பு தம்பிதங்கள் அருமை உடன் பிறந்தார்கள், கவனிக்கணும். பார்ப்பனன் நம்மில் கீழான மக்கள். யார் அந்த நம்மில் கீழான மக்கள்? அந்த நம்மில், எந்த நம்மில், யார் நம்மில் கீழான மக்கள் யார்? கிறிஸ்தவர், இஸ்லாமியர், இந்த 4 கூட்டமும் கும்பலும் நமக்கு எதிரிகள் என்று பிறந்த நாள் செய்தியிலே பதிவு செய்திருக்கிறார் என்றால் பார்ப்பனன் சரி. நம்மில் கீழானவன் யார்? உங்களில் கீழானவன் யார்? கிறிஸ்தவன், இஸ்லாமியன் நமக்கு எதிரி என்றால் நமக்கு யார் அந்த நமக்கு? இந்த கேள்வி எழுமா இயலாதா? இந்த கேள்விகளை எழுப்பினால் RSS, பிஜேபிக்கு ஆதரவு என்றால் ஏன் தமிழ் தேசியர்களுக்கு ஆதரவாக அது வராது என்று நீங்கள் எப்படி கேட்கிறீர்கள்? நான் பேசுவது எவனுக்கமாக அல்ல, இவனுக்காகத்தான். என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மான தமிழ் மக்களுக்காக, மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகளுக்காகத்தான் இவன் பேசுகிறான். இவனுக்கு முன்னவன் பிரபாகரன் பேசவில்லை, ஆயுதம் என்று துவக்காந்தி வீச்சு நான் போராடினான். அவனுக்கு முன்னவர்கள் அறிஞர் பெருமக்கள் எத்தனை ஆயிரம் மக்கள் உயிரை கொடுத்தான், உடலை தீக்கி இறையிட்டான், கடைசி மூச்சு அடங்கும் வரை தமிழுக்காக போராடி செத்தான். அந்த பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள் எங்களுக்காக நிற்கிறோம், எவனுக்காகவும் நிற்கலை. அதை முதலை நாங்கள் வீசுகிற வாள் எவரையும் வீழ்த்தல்ல,
வீழ்ந்து கொண்டிருக்கிற என் இன மக்களை தற்காக்க பாதுகாக்க என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிஞ்சுக்கணும். சும்மா அவனுக்கு ஆதரவாயிரும் இவனுக்கு ஆதரவாயிரும். நான் வேலை தூக்கினேன். நான் வேலையடி பயணிக்கும் போது என் இறை எது என்று பார்த்தேன். அது என் முருகப்பெருமான் என்ற போது அவன் என் இறை அல்ல, என் மூதாதை, என் முப்பாட்டன் என்று சொல்ல வைத்தேன். மறுக்க முடியல ஒரு வயலும். அதுவரை இருந்த முருகன் இன்று யார் வீட்டில் இருக்கிறது? அவன் பேரன் நான் வரைந்த முருகன் தான் இன்று எல்லா வீட்டு நாட்காட்டியிலும் எல்லா வீட்டு திருமண அழைப்புதலிலும் என் முருகன் என் மூதாதை தான் இன்னைக்கு அச்சிடப்படுகிறான். மறுப்பவர் யார்? யார்? நான் தொட்ட பிறகு அன்னைக்கு என்னையை நீ இந்து முன்னணியா, நான் வீர தமிழர் முன்னணி என்று போட்டேன். காடு எரிந்து வருகிற போது எப்படி தடுப்பீர்கள்? குறுக்கே ஒரு காவாயை வெட்டினால் தான் நெருப்பு தடுக்கப்படும். அப்படி தடுக்க ஒரு வழி தொட்டேனுங்க. என் முருகனை வேல் வேல் வெற்றி வேல் சத்தா. என்னை விமர்சித்து எழுதினார்கள் முரசொலியிலே பக்கம் பக்கமாக. சரியாக ஓராண்டு கழித்து அப்பாவும் மகனும் வேலை தூக்கினார்கள். இல்லையா? ஆமாவா? முருகனுக்கு மாநாடு, திருமுருக பெருவிழா நடத்தினான் உங்கள் பிள்ளை. அவர்கள் முருகனுக்கு மாநாடு போட்டு 50,000 பேருக்கு வெதுவென்று இட்லியும் சாம்பாரும் போட்டோம் என்று பேசினார்கள். திருப்பி RSS பிஜேபி இந்து முருகன் மாநாடுன்னு அரோகரானவன என் பாட்ட முருகன் முகம் அவன் பேரன் என் முகம் தான் வந்துச்சு போட்டு போயிட்டான். ஏன்னா உனக்கு இறை, உனக்கு கடவுள், எனக்கு என் பாட்டன், என் ரத்தம், என் உறவினன் என்று நீ பிரிக்க முடியல. தோத்து போன. எங்க இருந்தார் உங்க பெரியார்? பெரியார் எங்களுக்கு கற்பித்தது என்ன? கோயிலுக்குள்ள போகாத, பிராமணர்கள் இங்க உள்ள வராத, அது தீட்டு, இவன் உள்ள போகாத, முட்டாள்தனம். கோயில் எங்களுக்கு வழிபாட்டு தலம் அல்ல என் உடன் பிறந்தார்களே, அது வரலாற்று பேராவணம், வெறும் வழிபாட்டு தலம் அல்ல. உள்ளே இருக்கிறவன் என் முன்னவன், முருகன் சிவன் என் முன்னவன். அவன் அங்க போகாதன். அங்க இருக்கிற கல்வெட்டுலதான் என்னுடைய அடையாளங்கள் இருக்குது எல்லாம். அதப்புறம் போகாதுன்னு வெளியேற்றி வா வா கோயிலுக்குள்ள போகாத, கோயிலுக்குள்ள போகாத, கோயிலுக்குள்ள போகாதன்னு கடற்கரைக்கு கொண்டு வந்து அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, கருணாநிதி சமாதியில கட்டடிச்சு ஓம்ங்கிறன்னு பாடிக்கிட்டு இருக்கான். கோயில் இருந்து வெளியேற்றி புதகுலியை கும்பிட விட்டவர்கள் இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள், இந்த பகுத்தறிவு திலகங்கள். அவரை பேசுறதுன்னா என்ன? நீங்கள் இன்று பெரியார் இளம் வயதிலிருந்து 12 ஆண்டுகளுக்கு மேலாக பெரியாரை வீதிபதியாக கொண்டு போய் செத்தவன். என் இனம் செத்த பிறகு முடிவு பண்ண இவன் நமக்கானவன் இல்ல, இந்த அதிகாரங்கள் இந்த தலைமைகள் எனக்கானது இல்ல. அப்ப என்ன முடிவு வருது? என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல, என் உணவை நானே எடுத்து உண்பது போல, என் உரிமையை, என் விடுதலையை நானே போராடி பெறுவது என்ற முடிவெடுத்து களத்துக்கு வந்தேன். என்னை போல உணர்வு பெற்ற லட்சக்கணக்கான பிள்ளைகள் என்னோடு வந்தார்கள். அதான் நாம் தமிழர் என்கிற அரசு புரட்சி படை. இது கட்சி கிடையாது. உடன் பிறந்தார்களே, சீருடை அணியாத, ஆயுதம் எந்தாத கருத்தியல் புரட்சியை தூக்கி நிற்கிற தமிழ் தேசிய விடுதலைக்கான மக்கள் ராணுவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதனால இது மறைமுகமா பிஜேபிக்கு ஆதரவு, அவருக்கு ஆதரவு அப்படின்னா, பிஜேபி தனியா நிக்கட்டு, நானும் தனியா நிக்கிறேன், என்னை விட ஒரு ஓட்டு கூட வாங்கி காட்ட சொல்லுங்க. திமுகவே நிக்க. திமுக 75 ஆண்டு ஒரே சின்னம் உதயசூரியன், புறையோடிய கட்டமைப்பு சின்னம், அரசு திட்டமா எல்லாத்திலையும் உதயசூரியன் தான். அப்படித்தானே கொண்டு வச்சிருக்கு. தனியா நீங்கள் நிப்ப, நான் நிப்ப. ஆனால் 10 ரூபா ஓட்டுக்கு காசு கொடுக்க, எவன் ஜெயிக்கிறான்னு பாத்துருவோம். பாத்துருவோம். ஐயா, புகழ்ச்சியில் வளர்கிறவனுக்கு துணை தேவைப்படுது, முயற்சியில் வளர்றவனுக்கு நம்பிக்கை தான் தேவைப்படுது. அந்த நம்பிக்கை எங்களுக்கு அடர்த்தியா இருக்கு. நாங்க ஒண்ணு புகழ்ச்சி கைதிட்டா அப்படி நடிக்கிறார், இப்படி ஆடுறார், அதுல வரல. நாங்க நீங்க சொல்றீங்க 2 பேரும் திரைத்துறையில இருந்து வந்தவன். ஆமா, நான் ரசிகர்களை சந்திக்கல, மக்களை சந்தித்தேன். என்னை பார்க்க வர்ற கூட்டம் ரசிகர் கூட்டம் இல்ல, கருத்தியல் கூட்டம், தத்துவ கூட்டம், போராளிகள் கூட்டம், கொள்கையாளனின் கூட்டம். நான் வைத்திருப்பது பதர்கள் அல்ல, மணிகள், நெல் மணிகள். ஒன்று விதைத்தால் 1000 2000 வெடித்து முளைத்து வரும். அதனால மறுகேள்வி ஏதோ வைத்தீங்க நீங்க. மறுகேள்வி என்னது? அதுல இன்னொரு துணை கேள்வி வச்சாங்க ஐயா. நீங்க எதுக்கு அஞ்சுறீங்க? நீங்க திமுகவை அஞ்சினீங்களா?
உங்க மகன் நான் சொல்றேன் பாருங்க, நான் இருக்கும் வரை இந்த நிலத்தில் இந்திய கட்சி காங்கிரஸ் பிஜேபி, காங்கிரஸ் பிஜேபி, பிஜேபி என்று எதிரி எதிரி என்கிறீர்களே, காங்கிரஸ் யார் உங்களுக்கு? காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இன்னைக்கு சொல்றேன் நான், என் தம்பி தங்கைகள்கிட்ட சொல்றேன், என் பேரன்பு மிக்க பெற்றோர்கிட்ட சொல்றேன், காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் ஒரு புள்ளியில் மாறுதல் சொல்லு. கட்சியில் அவர்களுக்கு கொடியிலே வண்ணம் மாறும், கொள்கையில் எண்ணம் மாறும். இது பிராமணர் கட்சி, இது இந்து கட்சி என்றால் அருமை சகோதரன் ராகுல் காந்தி பூணூல் எப்படி எடுத்து நான் கபில் பிராமணன் என்று காட்டியது. ஒரு தலைவன் இருக்குதா இல்லையா? நடுவர் அவர்களே, இருக்குதா இல்லையா? நடுவருக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீங்க நல்லா கவனிங்க, காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் வேறுபாட நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் முன்னாடி நின்று முழக்கமிடுறேன், we are all Hindus. இங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, yes we are all Hindus. இது பிஜேபி, இது காங்கிரஸ். அவன் சவுண்ட் இந்துத்துவா, இவன் சாஃப்ட் இந்துத்துவா. அவன் மசூதியை இடிப்பான், பாபர் மசூதியை இடிப்பான், இவன் இடிக்க அனுமதிப்பான். இவர் ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டுவார், அவன் கன்கிராச்சுலேஷன், வாழ்த்துக்கள் என்று சொல்வான். பாபர் மசூதிக்கு தீர்ப்பு வரும், என்ன தீர்ப்பு வருதோ அப்படியே ஏற்க வேண்டும். பிஜேபி, ஆர்எஸ்எஸ், காங்கிரஸ், நாட்டில் எல்லா திராவிட தலைவர்களும் ரத்த ஆறு ஓடும், கலவரம் வெடிக்கும் என்றார்கள். நம்புங்கள் என் உடன் பிறந்தார்களே, ஒரே ஒரு மகன் இந்த நிலத்திலே, பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகன் நான் மட்டும்தான். ரத்த ஆறு கூட ஓடட்டும், செத்து கூட விழுகிறோம், எங்களுக்கு தீர்ப்பு வேண்டாம், நீதியை சொல் என்று கேட்டவன் ஒரே மகன் உங்கள் மகன் தான். என்னால் வரைவில் ஆர்கேல இருக்கு, அந்த காலத்துல தேடி பாருங்க, என் பேட்டியும் என் வரைவும் இருக்கு, அறிக்கை வரும். சும்மா அவருக்கு ஆதரவா போயிரு, இவருக்கு ஆதரவு. ஏன் பயப்படுறீங்க? என்னைய போல ஒருவன் சொன்னது உண்டா இந்த நிலத்தில்? என்னையை தாண்டித்தான் இந்த நிலத்தில் இந்த கட்சிகள் வரும். திராவிட கட்சிகள் தோல் கொடுக்காது. ஏது இந்திய கட்சிகள் பிஜேபி காங்கிரஸ்க்கு இங்க இடம்? ஏது இடம்? ஏது இடம்? என்னை போல உறுதியாக இந்த கட்சிகளோடு உடன்பாடு இல்லை, நான் இருக்கும் வரை வராது. பிஜேபி அதிகாரத்தில் இருந்துட்டு வந்து விடும் சொல்றதுக்கு நீ எதுக்கு? என் வீட்டிலே ஒரு வாயில் காவலன் போடுகிறேன், வாட்ச்மேன். எதுக்காக போடுகிறேன்? திருடன் திருட வரும்போது தடுத்து பிடிக்கவா? திருடி விட்டு ஓடும் போது விரட்டி பிடிக்கவா? யாராவது சொல்லுங்க. என் வீட்டில் இருக்கிறவர்கள்ட்ட வாயில் காவலன் என்ன சொல்லணும்? அம்மா படுங்கம்மா, நிம்மதியா இருங்கம்மா, நான் இருக்கம்மா. இவன் வீரன், இவன் பாதுகாவலன், இவன் இந்த பணிக்கு தகுதியானவன். அதை விட்டுட்டு அம்மா கதவை போட்டிக்கிறங்கம்மா, 2 உள்தாப்பா போட்டுக்கிறங்கம்மா, அம்மா நல்லா இது பண்ணுங்கம்மா, அம்மா பாத்துங்கம்மா திருட வந்துட போறான். அதுக்கு எதுக்குடா நீ தண்ட சம்பளம் வாங்கிட்டீங்க நின்றுகிட்டு இருக்க? இதை சொல்றதுக்கு சவுகிதார் நிக்கிறவன் நான் இருக்கண்டா நில்றா அப்படின்னு சொல்லணும்ல. தொட்டு பாரா, என்னை தாண்டி தாண்டா நீ உள்ள வரணும் சொன்ன அவன் தாண்டா வீரன். அது யாருக்கு வரும்? நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த மான தமிழ் மகனுக்கு தான் அந்த வீர வரும். வாழ உள்ள வந்து நின்று வராங்க. நான் இருக்கும் வரை அது வளராது வெல்லாது அப்படி சொல்ல முடியலையே. சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், உனக்கு போட்டா உடனே வந்துடும். அதுதானே அதுதானே நீ வராது என்று சொல்லணும்டா. நீ ஒரு கோழை, பிறவி கோழை. அப்படியே என்ன பண்ணணும்? உன் கோட்பாட்டை சொல்லி சொல்லணும். சீமானுக்கு போட்டாதுன்னு சொல்லக்கூடாது, பிஜேபிக்கு போடாதுன்னு கூட சொல்ல முடியல. உனக்கு வீர மகன் நீ. சீமானுக்கு போடாது, ஏன்னா கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் போட்டா அவனை பிடிக்க முடியாது. ஏன் அரசியலை பார்த்து நீ பயப்படுற? என்னை ஏன்டா விமர்சிக்கிற? என்னை ஒழிக்கணும்னு ஏன் நினைக்கிற? 10 ஆண்டு ஆட்சியை கொடுத்து நாட்டை நாசம் பண்ணனாடா? கோடி கோடியா கொள்ளையடிச்சனா? என் வளங்களை எல்லாம் சுரண்டி கொளுத்தனா? ஊழல் லஞ்சத்துல ஊறி தெளித்தனா? என்ன பண்ண? 5-6 பொண்டாட்டி கிட்டி பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கொடுத்தனாடா? என்ன பண்ண? ஏன் இருக்கிற? ஏன்னா நான் ஆபத்தானவன். யாருக்கு? அநீதி செய்கிற, அக்கிரமம் செய்கிற, ஊழல் லஞ்சம் செய்கிற, ஊறி திளைக்கிற, கேடு கட்ட கேவலங்கட்ட அரசியல் செய்கிற, என் மலையை, என் மணலை, என் நிலத்தை, வளத்தை கெடுக்கிற நாசகாரனுக்கு நான் ஆபத்தானவன். ஏன்? நான் நேர்மையின் மகன். இதையெல்லாம் காக்க நின்ற காவல் தெய்வம் பிரபாகரனின் பிள்ளை. அதனால நீ பயப்படுற. கார்பரேட் முதலாளிகள் போடா, தண்ணீர் விற்பனைக்கு கிடையாதுதான் சட்டம். தனிப்பெரும் முதலாளிகள் நடத்துற பள்ளி கல்லூரிகளோட சண்டை போட்டி. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு நடத்துகிற பள்ளி, மருத்துவ கல்லூரி, மருத்துவமனை, இது இல்லாத தரம் ஒரு முதலாளி நடத்துற மருத்துவமனையில் எப்படி வந்துருது? எப்படி ஒரு கல்லூரியில வந்துருது? வா மோதுவோம்.
வா, ஆகச் சிறந்த கல்வி, ஆகச் சிறந்த மருத்துவம், சிறந்த போக்குவரத்து, பயணிக்க சரியான பாதை, மோதி பார்ப்போம். நான் செய்வேன் தெரியும், நீ வந்தா மீத்தேன் ஈத்தேன். அவன் வந்துட்டானா நான் செத்தேன்னு நினைக்கிறேன், அதனால நீ பயப்படுற. எங்க என் கடலுக்குள்ள போய் என் மீனவன நீ தொடா பார்ப்போம் சிங்கள எனக்கு சொல்ல சொல்லு, ஒரு தடவை சொல்ல பார்ப்போம், வந்து தொட சொல்லு பார்ப்போம். நான் வந்து அந்த அதிகாரத்திலே நான் சொல்றேன், உங்க மகன் உட்கார்ந்த பிறகு இது தமிழ் மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் செய்தி நீ கேட்டு பார்ப்போம். ஏன்னா அவனுக்கு தெரியும் உட்கார்ந்துருக்க யாரோட ஆளு எப்படிப்பட்டவன், என்னென்ன வித்த காட்டுவேன்னு அவனுக்கு தெரியும். இவங்கள மாதிரியா காசால செத்ததுக்கு இங்க ஏன்னா முதல்ல காசால குண்டு வீசும்போது கண்ணு முடிச்சுட்டான் தப்புன்னு. 66,000 பேரை கொண்டிருக்கான். காசாங்கிற ஒரு நகரம் இருந்த தடம் தெரியாம அழிச்சிருக்கான். அழுவரை உறங்கி கிடந்து விட்டு இப்போது என தேர்தல் 2 மாசத்துல வரப்போகுது, இஸ்லாமியர் ஓட்ட பறிக்கணும். இதே ஆபரேஷன் சிந்தூர்னு பாகிஸ்தான் மேல தாக்கிய தீவிரவாதிகளை பத்திரமாக தப்பிக்க விட்டு அப்பாவி மக்கள் மீது போர் தொடுத்து அந்த மக்களை கொன்று குவித்த இந்த போரை ஆபரேஷன் சிந்தூரை ஆதரித்து பேரணி நடத்தின பெருமகன் இந்திய நிலத்திலே முதலால் ஐயா ஸ்டாலின். அதுக்கப்புறம் தான் பிஜேபி ஆளுகிற டெல்லியில கூட பேரணி, ஆமாவா இல்லையா? ஆனா நான் தான் பிஜேபியின் பி டீம். ஏன்? அவர் தான் மெயின் டீம், ஏ டீம் அவர் தான். அதனால நீங்க முதல்ல அச்சத்தை கைவிடுங்க. ஆண்டவரை ஜெபிக்கிற நீங்க அச்சத்தோடு இருந்தா எப்படி? அஞ்சாது இருங்கன்னு சொல்லிருக்காரு இல்லையா? இப்படிப்பட்ட வீர மகனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு நீ அச்சமா இருக்குன்னா எப்படி அச்சம்? அச்சம் என்பது கோடைகளின் சொல். மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றான், எனக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம், எங்கள் பரம்பரைக்கே தெரியாத 3 எழுத்து பயம். எதுக்கு பயம்? பயப்பட வேண்டியது நான் தான் சொல்றேன் பாருங்க, நான் இருக்கிற வரை வராது. நிம்மதியா இருங்க. என்ன நீங்க செய்யணும்? எனக்காக ஜெபிங்க, அவ்வளவுதான் செய்யணும். நன்றி நன்றி நன்றி. சரிதானே? அடுத்த மனிதர் வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? சொல்லுங்க, தெளிவுபடுத்திடுறேன். இன்னும் பயமா இருக்கா? பயம் போயிருச்சா இல்லையா? யார் நம்பலா? யார் அடிச்சுக்கிறோம்? பிஜேபி அது அவர்களுக்குள்ள அடித்துக் கொண்டு சாகிறார்கள். நீங்க பார்த்து கொண்டிருங்கள். தமிழ் இனம் இனிமே எடுத்துக்கொண்டு சாக போதா? அது செத்துக்கிட்டு இருக்கு, அதை பாதுகாக்கத்தான் நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம். யாரு வராமல் நாங்க தடுப்போம். செய்தியா சொல்லாதீங்க. வருவார்கள், கலவரம் பண்ணுவார்கள், என்ன செய்யலாம்னு ஆக்கப்பூர்வமா சொல்லுங்க. இப்படி சொல்லுங்கன்னு சொல்லுங்க. நாங்க செய்யறது சரியா இருக்கா இல்லன்னு 26 தேர்தல் 4 மாசம் தான். காத்துருங்க. ஏன் பயப்படுறீங்க? தைரியமா இருங்க, நம்பிக்கையோட இருங்க. தம்பி சொல்லுங்க ஐயா. அஞ்சாதே, நானே உன் கடவுள். நானே சரி சரி, அடுத்த மனிதருக்கு நீங்க அழைப்பு விடுங்க. அடுத்த ஒரு திரைக்கலைஞராக உள்ளே வந்த நீங்க அரசியலை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போதுள்ள சூழ்நிலையில, சமூக அரசியல் சூழ்நிலையில நீங்க நினைக்கிற அரசியல் செய்ய முடியும்னு நம்புறீங்களா? இல்ல, ஒரு திரைக்கலைஞரா வந்த நீங்க ஏன் இந்த வேலையை செய்ய வந்துட்டீங்க அப்படிங்கிறது, திரைக்கலைஞரா வருவதற்கு முன்பு படிக்கும் போதே எங்களுக்கு மொழியின உணர்வு ஊட்டப்பட்டு விட்டது. அப்ப சிறுபிள்ளையிலிருந்து தமிழர் அந்த உணர்வு வந்துச்சு. அதுல என்னை படிப்பித்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரும் திராவிட சிந்தனை திமுக இருந்தாங்க. குறிப்பா என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை தோப்பா பரமசிவம் அவர்கள், இங்கே பேராசிரியர் சலீல் அவர்கள், இவர்கள்லாம் என்னை செதுக்கி வளர்க்கிற போது மொழியின பற்றை அதிகமாக ஊட்டினார்கள். அப்படிதான் நாங்க வளர்ந்து வந்தோம். பிறகு நான் சிறு வயதிலிருந்து காங்கிரஸ் குடும்பத்தில் காமராஜர், இந்திரா காந்தி, நடிகர் என்றால் சிவாஜி கணேசன், மனோரமா, இந்த படங்கள் தான் எங்க வீட்டில் கூட்டி போவாங்க. தலைவர் என்றால் எங்களுக்கு காமராஜா, அதுக்கப்புறம் இந்திரா காந்தி, இப்படிதான் வீட்டில் இந்த படங்கள் தான் இருக்கும். இப்படிதான் வளர்ந்தோம். பள்ளி முடிச்சு கல்லூரி காலங்கள் போக போக எங்களுடைய பார்வை விரியுது. அந்த காலகட்டத்தில் ஈழ
போர் அந்த 85 அந்த 80 அந்த காலகட்டங்களில் அகதிகளாய மக்கள் வர தொடங்கிய இடம் என்னுடைய ஊர் ராமேஸ்வரம். அங்கே வரும்போது அங்கே வந்த மக்களுக்காக வேண்டுவது போய் அவர்களுக்கு போய் துணிமணிகள், அரிசி, பருப்பு, மாத்திரைகள் இது சேகரிப்பதில் பள்ளி பிள்ளைகள் எங்களை எல்லாம் பயன்படுத்தினாங்க. அப்போ நாங்கள் போய் இப்போ துணிகளை கொண்டு எங்கள் உறவுகளுக்கு கொடுக்கும்போது, ஆசிரியர் பெருமக்கள் செய்யும்போது ஒரு கவனம், அங்கே ஒரு நாடு இருக்குது, அங்கே ஒரு நமக்கு சொந்தம் இருக்குது, இனம் இருக்குது, அங்கே ஒரு தலைவன் நமக்கு விடுதலைக்கு போராடுறான் அப்படின்னு வரும்போது கவனம் வேற பக்கம் திரும்புது. அப்போ இளம் வயதிலிருந்து தொலை தூரத்தில் இருக்க என் தலைவன் மீது ஒரு பேரன்பும் பெரும் பற்றும் காதலும் வந்துடுது. வந்து அப்புறம் படிச்சு அப்படி வரும்போது இங்கே வந்து திரைத்துறைக்கு வரும்போது வந்து சேர்ந்த இடங்கள் அப்படிப்பட்ட இடங்கள். அண்ணன் அறிவுமதி, அண்ணன் சுபவீரபாண்டியன், கொளத்தூர்மணி, ஐயா நெடுமாறன், ஐயா வீரமணி இவர்களோடு பழக்கம் வர 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 இந்த அரசியல் பார்வை, இந்த தளம் விரியுது. அப்படி விரியும் போது பல மேடைகளில் போய் திராவிடர் கழகம், இது இப்போ மார்க்சிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம், இந்த அம்பேத்கரிய பொது உடைமை மேடைகள், இந்த மாதிரி மேடைகள் பேச பேச அது அந்த பயணம் வந்து விரிவடைந்து அப்படியே போகுது. அப்படியே வரும்போது இங்கிருந்து பேச 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 இந்த பேச்சுகள் எல்லாம் எல்லாருடைய இங்க இருக்கிற நம்ம ஈழ விடுதலைக்கு ஆதரவாளர்கள் யார் யார் என்று வரும்போது அங்கிருந்து ஒரு இளைஞன் திரைத்துறையிலிருந்து எழுந்து வாராக்கூடிய போது நாம் வேலை செஞ்ச இடம் என்னுடைய அப்பா மணிவண்ணன். அவரும் என்னை போன்ற இன உணர்வு, மான உணர்வு, பொது உடைமை சிந்தனைகள் கொண்டவர். அதுக்கப்புறம் வந்து எங்க அப்பா பாரதி ராஜா, அவருக்கு இந்த அளவுக்கு இல்லைனால் மொழி, இனம், நாடு, மக்கள் அப்படிங்கிற ஒரு அவருக்கு பெரியார், மார்க்ஸ் இந்த கோட்பாடுகள் மீது அவருக்கு பார்வை இருக்குதோ இல்லையோ, ஆனால் மொழி இனம் என்றதுல இருந்தது. அது அப்படியே வர 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 ஒரு காலகட்டத்தில் அந்த ஈழ இறுதி போர் வரும்போது நான் தம்பி என்ற படம் எடுத்துக்கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் அமைதி பேச்சுவார்த்தை 2004 காலகட்டங்கள்ல அந்த காலகட்டத்தில் நான் வந்து கூப்பிடும்போது என்ன வரும்போது தலைவர் கூப்பிடுறாரு. அப்போ நான் போக முடியல. அதுக்கு காரணம் அந்த தம்பி படம் எடுத்துக்கிட்டு இருந்துட்டேன், அந்த விட்டுட்டு போக முடியல. திருப்பி அதுக்கப்புறம் படம் முடிஞ்ச போது 2007 அந்த காலகட்டத்தில் கனடாவுக்கு அனுப்புறாரு. என்னைய கனடாவில் போய் பேசுகிறேன். அந்த பேச்சு நேரலையில் அங்கே ஒளிபரப்பப்படுது. தலைவர் பார்க்குறாரு, அது ஈர்க்குது. அப்போ என்னை சந்தித்து பேசணும்போது திருப்பி அழைக்கிறாங்க. போக முடியாத போது 2008 பிப்ரவரி அப்போ வாழ்த்துக்கள் படம் முடியுது. அந்த முடியும் போது அவசர அழைப்பு, கிட்டத்தட்ட ஒரு கடத்தி கொண்டு போகிற மாதிரி அவசர அழைப்பா நான் போந்து தலைவரை போய் பார்க்கும்போது போர் தொடங்கிட்டது. அந்த சூழல்ல அங்க இருந்த காலகட்டங்கள்ல எனக்கு கற்பிக்கப்பட்ட படிப்பினை, பார்த்த காட்சிகள், அந்த அதெல்லாம் என்னுடைய பாதையை திசை திருப்பிடுது. அது வரைக்கும் இருந்த அரசியல் நிலைப்பாடே மாறிடுது. ரொம்ப பெரிய கோரிக்கை என் தலைவன் எனக்கு வைக்கல. சுடும்போது பக்கத்தில் நிறுத்தி வச்சு தோட்டா வெடிக்கிறதை காட்டு, என் துவக்கிலிருந்து போகிற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்குதோ அது உங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து வெடிக்கணும். பேச்சும் திரைக்கலையும் இராணுவத்தில் வலிமை மிக்க 2 படைப்பிரிவுகள். ஒன்றை செய்ய ஒன்றையோ நீங்கள் விட்டுவிடக்கூடாது. எதிர்காலத்தில் நம் பிள்ளைகளுக்கு, இன்றைய தலைமுறை, நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு ஏன் நாம் போராடுகிறோம், நம் போராட்டத்தின் தேவை என்ன, தமிழ் இனம், அதற்கென்று ஒரு நாடு ஏன் தேவை என்கிற இந்த கருத்துக்களை வலியுறுத்தி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இளைய பிள்ளைகளிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த பொறுப்பும் கடமையும் உங்களது என்று அவர் இட்ட கட்டளை. ஒரு 5000 பிள்ளைகளை சேர்த்து கூடவா நம் இன விடுதலைக்காக நீங்கள் போராடிட முடியாது? 5000 பேருக்குமா அந்த நாட்டில் சிறை இருக்குது என்று என் தலைவன் கேட்டார். இன்றைக்கு லட்சக்கணக்கான பிள்ளைகளை அந்த தலைவனுக்காக திரட்டி இந்த மகன் நிறுத்தி இருக்கிறேன் என்றால் அதுதான். அப்ப வந்து அரசியல் செய்ய வேண்டும் என்று இல்லை, அந்த சின்ன வயசுல இருந்து அரசியல் ஆர்வம் இருந்தது. தலைவரை பார்க்க நான் போகிற வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருத்தராக அதுல இருக்கிறேன். 2006ஆம் ஆண்டு திமுக, காங்கிரஸ் இந்த கட்சிகளின் கூட்டணிக்கு வெற்றிக்கு பாடுபட்டவன் ஒரு திரைக்கலைஞன் என்கிற முறையில் நான் அந்த இடத்தில் போய் இவ்வளவு வாழ்த்துக்கள் படத்தை பார்த்து, தம்பி படத்தை எல்லாம் பார்த்து என்னை பாராட்டியவர் அன்றைய முதல்வர் ஐயா கலைஞர் அவர்கள். வாழ்த்துக்கள் படத்தை பார்த்து இது பண்ணும் ஒரு செல்ல மகன் போல என்னை நேசித்து வைத்திருந்தார். அந்த தலைவரை பார்த்து திரும்பும் போது அவர் சொல்லிவிட்ட சின்ன செய்திகளை பகிர்ந்து கொள்ள எனக்கு நேரம் தராமல் தவிர்க்கும் போது அந்த இடைவெளி பெருசாயிட்டு திரும்பி நான் போராடி பார்த்தேன். பேசும்போது அந்த படுகொலையை பேசும்போது என்னுடைய கருத்துக்களை, என்னுடைய குரல் வலையை, என்னுடைய பேச்சு மக்களிடத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது, அது அரசுக்கு நெருக்கடி வருதுன்னு தொடர்ச்சியா என்னை 5 முறைகள் சிறைப்படுத்தி சிறைக்குள்ளே தனிமை சிறையில் அடைத்து விட்டார். அது ஒரு கடுமையான வன்மத்தை ஏற்படுத்தி விட்டது. அப்போது ஒரு முடிவுக்கு வந்தேன், இவர்களை ஒழிக்காமல் நம் இனத்திற்கு விடிவும் இல்லை, விடுதலையும் இல்லை என்ற முடிவை எடுத்தேன்.
திருப்பி வந்து இந்த தலைமைகள் உலகத்திற்கு முன்பு நம் விடுதலை போராட்டம் வீழ வேண்டும், தமிழ் தேசினத்துக்கென்று தேச விடுதலை கனவை சிதைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவர்கள் இவர்கள் என்பதை புரிந்து கொண்டு, உலகத்திற்கு முன்பு பிரபாகரன் பயங்கரவாதி என்று பழி சுமத்தி அழிக்க துடித்தவர்கள் இவர்கள் என்பதை புரிந்து கொண்டு, நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலி போட்டு பதவியை அணிவித்தவர்கள் இவர்கள் என்று முடிவு செய்து, இவர்களை ஒழித்தால்தான் தமிழ் மீளும், தமிழன் ஆளுவான், தமிழ் தேசிய இனம் பாதுகாப்பாக வாழும் என்ற முடிவுக்கு வந்து இந்த அரசியல் பெரும்படையை கட்டினோம். இது காலம் எனக்கு இட்ட கட்டளை, வரலாறு தந்த பெரும் பணி. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்காகவும் காத்திருந்ததில்லை, காத்திருப்பதில்லை. இருப்பதில் ஒருவனை தேர்வு செய்து அவன் கையை பிடித்துக் கொண்டு நடந்து போய்விடும். அப்படித்தான் அந்த நிலத்தில் என் தலைவனின் கையை பிடித்துக் கொண்டு நடந்தது. இந்த நிலத்தில் எளிய மகன் என் கையை பிடித்துக் கொண்டு இப்போது நடந்து கொண்டு போகிறது. நாளை என்ன வேணுமானாலும் நடக்கலாம். அதனால் அரசியல் என்பது எங்கள் பிறவி கடமை, நாங்கள் பிறந்த இனத்திற்கு செய்ய வேண்டிய வரலாற்று பெரும் பொறுப்பு பணி என்பதை உணர்ந்து இந்த களத்திலே நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நாங்கள் வந்தது பதவிக்காக அல்ல, என் மக்களின் உதவிக்காக, மக்களை வைத்து பிழைக்க அல்ல, மக்களுக்காக உழைக்க, பணத்திற்காக அல்ல, பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக, அதன் மானத்திற்காக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நேரடியான ஒரு அரசியல் கேள்வி. 2019-20 கிறிஸ்துவ தலைவர்கள் நாங்கள் யாவரும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் வேண்டும் என்று சொல்லி ஒரு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கை நம்பி நாங்கள் வாக்களித்தோம். அதில் ஏமாந்தும் கடந்து போனோம். அடுத்து 4.5 ஆண்டுகள் முடிந்தது. இன்னும் எங்களுக்கான ஒரு வாக்கும் நிறைவேற்றப்படவில்லை என்பது எங்களுக்கு நன்கு தெரியும். எங்களுடைய சபைகள் இருக்கிற வாலிப பிள்ளைகளும் வாலிப சகோதரிகளும் நாங்கள் கேட்கும்போது, யார் உங்களுக்கு ஒரு ஆளுகைக்குள் வந்தால் நம்முடைய உரிமைகளை பெற்றுத்தர முடியும் என்று கேட்கும்போது எல்லாருடைய பொதுவான கருத்து அண்ணன் சீமான் வர வேண்டும் என்றதான ஒரு ஆசை, ஆவல் எல்லா இடத்திலும் இருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். 8.5% ஆனது எப்பொழுது 38% மாறும்? என்னோட முதல் கேள்வி. இரண்டாவது, எங்களுடைய வேதாகமம் சொல்ல அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் சொந்த கண்களே காணும் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அதன்படி அண்ணன் சீமானாகிய நீங்கள் தமிழக சட்டப்பேரவையில் நின்று செந்தமிழ் சீமானாகிய என்னும் நான் என்று சொல்லக்கூடிய நாள் எந்த வருடம் வரும் என்று உங்களுடைய கணக்கின்படி வைக்கப்படும் என்று சொன்ன உரிமைகளுக்காக காத்திருக்கிறோம். உங்களுடைய எழுப்பதிலுள்ள வார்த்தைகள், எழுத்துள்ள வார்த்தைகள் வாழ்வை மாற்றுகிறது. ஆனால் உரிமை தருகிற இடத்தில் நீங்கள் கடந்து வந்தால்தான் அந்த உரிமைகளை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும், நாங்கள் சமாதானமாக இருக்க முடியும். அந்த கனவு நனவாகும் அந்த வருடம் எந்த வருடமா இருக்கும் என்று உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அந்த கணக்கை நான் உங்களோட கேட்கிறேன். இதுல அவர்கள் கொடுத்த வாக்கு அப்படியே இருக்கிறது என்று நம்முடைய பேராயர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த வாக்கு அவரிடத்திலே அப்படி இருக்கிறது. அந்த வாக்கை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வாக்கு நம்மிடத்திலே இருக்கிறது, இன்னும் நம்மிடத்திலே இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்போது அந்த இடத்திற்கு வருவீர்கள்? 8 என்றைக்கு 32 ஆகும் என்று கேட்கிறார்கள். நீங்கள் ஆயர் பெருமக்கள் ஆசீர்வதித்து இறைமகன் ஆசீர்வதித்தால் 2026 அது 42 கூட ஆகலாம். என்னரும் இறை மக்கள் உங்கள் வாக்குகளை நீங்கள் எனக்கு செலுத்தி இருந்தால் இந்த 8-16 ஆயிருக்கும். இஸ்லாமிய என் சொந்தங்கள் இந்த மகனை நம்பி வாக்கு செலுத்தி இருந்தால் அது 32 ஆயிருக்கும். இந்த வாக்குகளின் அடித்தளத்தில் தான் திராவிடம் இன்னும் நடனமாடி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு என்று நீங்கள் நம்பிக்கொண்டு பத்திரமாக அவர்களை பல ஆண்டுகளாக பாதுகாத்து வைத்திருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். இம்முறை நீங்கள் ஒரு தெளிவுக்கு வாருங்கள். நான் நம்பிக்கைக்குரியவன் இல்லை, மோசமானவன், கெட்டவன் எப்படியும். ஆனால் நீண்ட காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவருடைய தந்தையாருக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள். இந்த 5 ஆண்டுகள் அவர் மகன் ஐயா ஸ்டாலினுக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள். நீண்ட காலமாக அம்மையார் ஜெயலலிதாவிற்கு அவரை ஒட்டி வந்த ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு 4.5 ஆண்டுகள் கொடுத்து விட்டீர்கள்.
ஒரே ஒரு முறை உங்கள் மகன் 15 ஆண்டுகளாக ஒரு எளிய மகன் கத்திக்கொண்டே இருக்கிறானே, ஒரு தடவை அவனுக்குத்தான் போட்டுத்தான் பார்ப்போமே, ஒரு வாய்ப்பை கொடுத்துத்தான் பார்ப்போமே என்று நீங்கள் ஒரு முறை தந்து பாருங்கள். உலகத்தின் தலை சிறந்த நாடாக என்னரும் இறை மக்களுக்கு நான் சொல்லுவேன், தினமும் நீங்க ஜெபிக்கிற போது விண்ணுலகில் இருக்கும் எம் தந்தையே உம்முடைய அரசு வருக என்று வேண்டுகிறீர்கள். தந்தையின் அரசு எப்படி இருக்கும் என்று சொல்லும். உம்முடைய அரசு வருக என்று சொல்லுகிறீர்கள். அந்த அரசு எப்படி இருக்கும்? அதை யார் தருவார்? யார் இந்த மண் உலகில் நிறுவுவார்? ஐயா ஸ்டாலினா, ஐயா எடப்பாடியா, இல்ல தம்பி உதயநிதியா, இல்ல தம்பி விஜயா? யார் நிறுவா? சொர்க்கம் இருக்கும் என்று சொல்கிறார்கள், நரகம் இருக்குது என்று சொல்கிறார்கள். நரகம் எப்படி இருக்கும்? சொர்க்கம் எப்படி இருக்கும்? நரகம் எப்படி இருக்கும்? இன்றைக்கு திராவிட ஆட்சியாளர்கள் ஐயா ஸ்டாலின் எடப்பாடி ஆட்சி போல இருக்கும். சொர்க்கம் எப்படி இருக்கும்? உங்கள் மகன் வந்து தரப்போகிற ஆட்சி போல. சாராயம் காட்சி விஷத்தை ஊற்றி கொடுத்து விட்டு மக்களுக்கு விருந்து படைக்கிறேன் என்று சொல்வதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், ஆயர் பெருமக்கள், என்னரும் இறை மக்கள் ஏற்கிறீர்களா? 6 வயது குழந்தையிலிருந்து 60 பேர் மூதாட்டி வரை வன்புணர்வு செய்து கொலை செய்வதை ஏற்கிறீர்களா? பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்களை செய்தார் இறைமகன் இயேசு. அந்த மலையை அறுத்து காசாக்குவதை நீங்கள் கண்டுகொள்ளாமற் போகிறீர்களே, ஏன்? ஹீரா மலையில்தான் இறை தூதர் நபிகள் நாயகம் அருள் பெற்றார் என்று படித்த நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறது ஏன்? குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிறான் என்று வழிபடுகிற நீங்கள் அந்த குன்றுகளை எல்லாம் வெற்றி கொண்டு போகும்போது வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்பது ஏன்? இது யாரு பேசுவா? என்னால் தண்ணீரை உறிஞ்சி வித்து விட்டால் சேமித்து வைத்து விட்டு செல்ல முடியும், மரங்களை வெட்டி விட்டால் நட்டு வைத்து விட்டு செத்து போக முடியும். ஆனால் மலையை மணலை யாரால் உருவாக்க முடியும்? உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமை யார் தந்தது? வளங்களை சுரண்டி கொழுப்பதை வாசி என்று உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? உங்களுக்கு மட்டுமல்ல, 1000 தலைமுறைகளை தாண்டி உங்கள் சந்ததியினருக்கு நீங்கள் துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணராமல் செல்வது ஏன்? மந்திரத்தால், ஜெபத்தால், அழுகையால், தொழுகையால் அரையங்குல மலையை உங்களால் வளர்க்க முடியுமா? ஏன் அதை பற்றி கவலை கொள்ளாமல் போனீர்கள்? சமூக குற்றங்களை எல்லாம் சட்டமாக்கினார்களே. கள்ளச்சாராயம் காய்ச்சுவது குற்றம் சட்டப்படி, அதை குடிப்பது குற்றம் சட்டப்படி. அதை குடிச்சு செத்தவனை அங்கீகரித்து 10 லட்சம் கொடுத்ததை எப்படி நீங்கள் அங்கீகரித்தீர்கள்? எப்படி அங்கீகரித்தீர்கள்? தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு மக்களின் கிளர்ச்சி, அது கொழுப்படுத்து போய் குடித்து செத்தான். இங்கே நடிகரை பார்க்க வந்து நெரிசலிலே சிக்கி செத்தான். அவன் வாய் வழியே போதை, இவன் கண்ணு வழியே காது வழியே போதை. ஆனால் மக்களின் கிளர்ச்சி, ஸ்டெர்லைட் ஆலையால் என்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. நீர் நஞ்சு, நிலம் நஞ்சு, காற்று நஞ்சு, என்னால் வாழ முடியவில்லை என்று ஒரு கொடி இல்லை, ஒரு தலைவனின் முன்னிற்கவில்லை. மக்களே கிளர்ந்தெழுந்து போராடினார். இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்களே கிளர்ச்சி செய்வார்கள், புரட்சி செய்வார்கள் என்கிறான் லெனின். அதைத்தான் என் மக்கள் தூத்துக்குடியில் செய்தார்கள். ஏன் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டீர்கள் என்று கேட்காதது ஏன்? அந்த செத்த குடும்பங்களுக்கு என்ன நிதி நிவாரணம் கொடுத்தீர்கள்? என்ன கொடுத்தீர்கள்? இந்த உண்மை கண்டறியும் குழுக்கள் ஓடி வராதது ஏன்? இந்த சுட சொல்லி உத்தரவிட்டவன் எவன்? தண்ணீரை பீச்சி அடிக்கலாம், கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைக்கலாம், தடியடி நடத்தி கலைக்கலாம், மனு கொடுக்க இந்த மக்கள் கலவரம் செய்வார்கள் என்று எப்படி கணித்தீர்கள்? தொலை தூரத்தில் இருந்து குறிபார்த்து சுடுகிற சினைப்பு துப்பாக்கியோட காத்திருந்தது ஏன்? ஒரு வண்டியின் மேலே ஏறி இருந்து சரியாக குறிபார்த்து எப்படி சுட்டாய்? சுடுவதா இருந்தால் காலுக்கு கீழே தானே சுட்டிருக்க வேண்டும். குறிபார்த்து கழுத்திலே எப்படி சுட்டாய்? உன்னை சுட சொன்னவன் யார் என்ற கேள்வியை எழுப்பாதது ஏன்? எப்படிப்பட்ட அதிகாரங்கள்? இதெல்லாம் தான் நரகம், இதெல்லாம் தான் கொடுமை. தொட்டதுக்கெல்லாம் காசு. ஒரு பணியா காசு, பணி இடமாற்றமா காசு, பணி உயர்வா காசு. ஊழல் லஞ்சத்தை ஊறி போன இந்த சமூகம், கொலை கொள்ளை எல்லாம் சமூகம், சாதிய மத பெருமையிலே கொலை, எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற ஒரு நரகம் எப்படி இருக்குமோ அப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சிகள். நடக்க பாதை, எரிக்க மின்சாரம், குடிக்க தண்ணீர், நஞ்சில்லாத உணவு, படிக்க கல்வி, படித்தால் வேலை. 75 லட்சம் பேர் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதிவிட்டு வேலைக்காக காத்திருக்கிறார்.
மொத்தம் 3937 இடத்துக்கு 15,52,000 பேர் தேர்வு எழுதியிருக்கிறார். எங்கே போய் கொண்டிருக்கிறது நாடு? 10 லட்சம் கோடி கடன். இந்த 10 லட்சம் கோடி கடனை பற்றி நிறைவேற்றிய ஒரே ஒரு நலத்திட்டம் ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, ஒரு நாட்டின் நீண்ட காலமாக முதலமைச்சராக இருந்த முதலமைச்சரின் மகன், துணை முதலாக இருந்தவர், மாநகர தந்தையாக இருந்தவர், இப்போது 4.5 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருப்பவர், இப்போது துணை முதல்வராக இருக்கிற என் தம்பி, ஒன்றிய செயலாளராக இருந்து வந்தேன் என்று பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து பிறகு முதல்வராக இருக்கிற ஐயா எடப்பாடி, இந்த நாட்டிலே எந்த இடத்தில், எந்த தொகுதியில், எந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை என்று தெரியாமல் எழுதி வைத்து படிக்கிற இவர்களிடத்திலே எப்படி நாட்டை கொடுப்பீர்கள்? எப்படி கொடுப்பீர்கள்? மக்களின் துயரம் என்ன, வழி என்பது இதயத்தில் இருந்து மொழியாக வரவில்லை, மனதில் இருந்து வழியாக மொழியாக வரவில்லை, பார்த்து படிப்பவனிடத்திலே. அப்படி என்றால் நீ என் மக்களுக்கு பக்கத்திலே இல்லை, என் மக்களின் இதயத்திற்கு நெருக்கமாக இல்லை, அவன் வழியை உணராத நீ எப்படி தலைவனாக இருப்பாய்? ஒன்றுதான் கோட்பாடு என் உடன் பிறந்தார்களே, தகப்பன் என்பவன் என்னை பெத்தவனாக இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. இங்க என்ன கொடுமை நிகழ்ந்தது? எங்கே ஜெருசலேமில பெத்லகேமில பிறந்த இறைமகன் இயேசுவுக்கு என்னரும் தமிழ் புரியும் என்று என் அன்பு சொந்தங்கள், ஆயர் பெருமக்கள், இளங்குருமார்கள், பரலோகத்தில் இருக்க பிதாவே என்பது கூட பிறமொழி என்று, விண்ணுலகில் இருக்கும் எம் தந்தையை என்று தூய தமிழில் அழைக்க தொடங்கி விட்டார்கள். தான் பிதாசுதன் பரிசுத்தாவியை மாற்றி தந்தை மகன் தூயாவி என்று பேச தொடங்கி விட்டார்கள். ஆனால் எங்கோ பிறந்த இறைமகன் இயேசுக்கு என்னரும் தமிழ் புரிகிறது, என் இறை முருகன் சிவனுக்கு தமிழ் புரியாது என்பதை ஏற்றுக்கொண்டது இந்த திராவிட கட்சிகள், ஆட்சிகள். தமிழை ஒழிக்க வேண்டும், தமிழ் உணர்வில் இருந்து, இன உணர்வில் இருந்து தமிழர்களை அப்புறப்படுத்தாமல் தமிழன் அல்லாதவன் வாழவும் ஆளவும் முடியாது என்று திட்டமிட்டு செய்தார்கள் இந்த சதியை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ மக்களின் பாதுகாப்புக்காக ஆயர் பெருமக்கள் பேசுகிற 6 பெருமகன் கேள்வி எழுப்பினார். இல்லை, இந்த நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும், மகனுக்கும், இந்த மண்ணில் வாழ்கிற ஒவ்வொரு மகனுக்குமான பாதுகாப்புக்கு நிற்பதுதான் தமிழர் தேசிய அரசியல். அது இந்து என்றோ, இஸ்லாம் என்றோ, அவன் பார்சி என்றோ, பௌத்தன் என்றோ பார்க்காது. மண்ணில் பிறந்த மானுடன் ஒவ்வொருவருக்கும், உலக உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் உயிரான அரணான பாதுகாப்பை தருவதுதான் தமிழ் தேசிய இனத்தின் அறம் சார்ந்த அரசியல். உங்கள் மகன் இங்கு நின்றால் கிறிஸ்தவருக்கு பாதுகாப்பு, இந்துக்கு பாதுகாப்பு, இஸ்லாமிய எல்லாருக்கும் பாதுகாப்பு. ஆட்டுக்கும், மாட்டுக்கும், மரத்திற்கும், மலைக்கும், கடலுக்கும், புல்லுக்கும், பூண்டுக்கும் அரசியல் பேசுகிற உங்கள் மகன் சக மனிதனை பாதுகாக்காமல் வெறுப்பான். இப்படி பேசுவது எப்படிப்பட்டது? ஒரு தேசிய அவமதிப்பது. இந்த மண்ணுலகிலே எங்கும் தேடுங்கள், தமிழர்களைப் போல மாண்புமிக்க உயிர்மேனேயம் கொண்ட ஒரு இனக்குடி எங்காவது உண்டா? எடுத்துக்காட்டுங்கள் பார்ப்போம். அதனால் அறிவார்ந்த பெருமக்கள், என்னரும் இறை சொந்தங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மகனையும் கைவிட்டு விட்டீர்கள் என்றால் இன்னொருவன் மொழி, இனம், இலக்கியம், வரலாறு, நிலம், வளம், காடு இதையெல்லாம் கற்றுக்கொண்டு ஒருவன் சிறை, நிறை, தடை, உடை, வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்று 260 வழக்குகளை தாங்கிக் கொண்டு மகன் எண்ணற்ற ஏச்சு, பேச்சு, அவமானம், பசி, பட்டினி, உறக்கம் எல்லாவற்றையும் தொலைத்துக் கொண்டு இங்கே நிற்கிறேன் என்றால் காரணம் எனக்கு முன்னவன். என்னை ஒரு தாய் கேட்கிறாள், என் உடன் பிறந்தார்களே, மேடையில் பேசி வேர்க்க விறுவிறுக்க இறங்கி போகும்போது மகனே என்று என் கையை பிடித்து அழுகிறாள். என்னம்மா என்று கேட்டேன். இப்படி கத்திரியடா, வேர்க்க இப்படி பாடுபடுறியடா, இந்த மக்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று என்னை பார்த்து பரிதாபத்தில் பேசினாள். அந்த தாயிட்டு இந்த மகன் சொன்னேன், ரத்தம் சிந்தியவனுக்கு முன்பு வெறும் வேர்வை சிந்துகிற இந்த மகன் ஒன்றுமில்லை தாயே. உயிரையே கொடுத்து போராடி என் முன்னவர்களுக்கு முன்னாடி வெறும் உணர்வை கொடுத்து நிற்கிற உன் மகன் மிகச் சாதாரணம், ஒன்றுமில்லை, நீ தைரியமாக நான் வென்று வருவேன் என்று போனேன். அதனால நீங்க இந்த அரசியல் இருந்து எந்த வழியில் நாம் கீழே சென்று விடுவோம்? எந்த வழியில் எப்படி செய்வாய்? எல்லாவற்றுக்கும் நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். தமிழை எப்படி மீட்சியுற வைப்பாய்? தமிழ் படித்தால் தான், தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி.
அரசு பள்ளி கல்லூரிகளில் படித்தவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை, தமிழில் படித்தவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை சட்டம், கடை தெருக்களில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், தமிழ் இல்லையா இல்லை, தமிழில் விளம்பர பலகை இல்லாத கடைகளுக்கு 2 மடங்கு வரி, தானா மாத்திருவான், அடுத்த நாளே மாறிடும் தமிழ் வரி. என்னங்க செய்ய முடியாத? செய்ய மாட்டான். தமிழ் சிதைந்து அழிவதை முதலமைச்சர் சொல்லுகிறார். ரெயின்போவை அப்படியே ரெயின்போ என்று தமிழில் எழுதுங்கள் என்று, வானவில் என்று எழுதுங்கள் என்று சொல்லவில்லை. காரணம், என் மொழி சாவதில் அவருக்கு கவலை இல்லை. அவர்கள் திராவிட மாடல், திராவிடம் சமஸ்கிருதம், ஆங்கிலம் உங்களுக்கு தெரியும், மாடல் ஆங்கிலம். ஏன் ஒரு தமிழர் ஆட்சி, தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி என்று சொல்ல நாக்கு வரல? வராது. அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்கள் தமிழ் உங்களை பாதுகாக்கும். தமிழ் பேரன்பின் தாய், அவளுக்கு பிரிச்சு பார்க்க தெரியாது. ஏன் இதை தாழ்த்தப்பட்டவன் சொல்லும் போது கோபம் ஏன் வருது? அவன் என் உடன் பிறந்தான் தாழ்த்தப்பட்டவன் என்றால் ஒரு ஆள், ஒரு மகன் தாழ்த்தப்படவில்லை. என் தமிழ் தாழ்த்தப்படுகிறது, என் இனம் தாழ்த்தப்படுகிறது. அதனால்தான் தேவேந்திர சமூக மக்களை, என் உயிர் சொந்தங்களை பட்டியலில் இருந்து வெளியே எடு என்று நான் உறக்க கத்த காரணம் அதுதான். என்னவனை நீ எப்படி தாழ்ந்தவன் என்று சொல்லுவாய்? என் இனம் சார்ந்த மகன் ஒருவன் தாழ்ந்தவன் என்றால் அங்கே நான் தாழ்த்தப்படுகிறேன். என் இனம் தாழ்ந்து, என் தமிழ் தாழ்கிறது. அது எப்படி ஒரு தன்மானமிக்க தமிழ் மகன் பொறுப்பான்? எப்படி பொறுப்பான்? நீ உள்ளே வா, நீ வெளியே நில் என்றால் கதவை உடைத்து விட்டு வாடா வெளியே என்று அழைத்து போகிற திமிரும் துரிவும் எங்களுக்கு உண்டு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால இந்த சபையில் கூடி நாம் பேசுவது வெறும் கிறிஸ்தவ மக்களின் பாதுகாப்பு அல்ல, ஒட்டுமொத்த இந்த நாட்டு மக்களின் பாதுகாப்பு. அதற்கு வழிகாட்டக்கூடிய பெருமக்களாக எங்கள் ஆயர் பெருமக்கள் இருக்க வேண்டும். அசரத்து பெருமக்கள் ஓதுவார்கள், அந்த இமாம்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் புரட்சியால் பூத்த சமயங்கள் உலகத்திலே இஸ்லாமும் கிறிஸ்தவமும். அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று இறைமகன் சொன்னது உண்மையானால் அந்த அநீதியை எதிர்த்துத்தான் நாம் இந்த புரட்சி தீயை பற்ற வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதை போல நபிகள் நாயகம் அவர்கள் ஊழல் லஞ்சம் பெறுபவன் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக என்கிறார். நீங்கள் பெறவில்லை பெற்றீர் என்று சொன்னால் பெறுகிற அவனுக்கு துணை நிற்கிறீர்கள். அப்ப அதே சாபம் உங்களுக்கும் வரும். அதனால் விலகி நில்லுங்கள் என்று சொல்லுங்கள். இவ்வளவு கொடுமைக்கு பிறகும் இன்னும் இந்த திராவிட இந்திய தீய அரசியல் சக்திகளை ஆதரித்தால், அதுபோல காங்கிரஸ் கிறிஸ்தவ மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு என்று எவன் சொன்னவன்? யார் சொன்னது? எதிர்த்து போரிடுகிற நீட்டை கொண்டு வந்து நீட்டியவன் அவன் தான். சகிக்க முடியாத வரிச்சுமை ஜிஎஸ்டி சுமத்தவன் அவன் தான். இந்த எண்ணெய் அரிசி கொண்டு வந்தது அவன் தான். கண்ணு முன்னாடி நம் இனத்தை கொன்று குவித்தவன் அவன் தான். அது சாவல்ல, தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை என்கிற பெருங்கனவின் சாவு. அதை என் அன்பு தம்பிதங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் மீது என்ன? காங்கிரஸ் கட்சியின் கை சின்னத்தை படிக்கும் போது ஊர் ஊராக தெரு தெருவாக வரைந்த நான் இன்றைக்கு அந்த கை சின்னத்தை ஒழிக்க வேண்டும். காரணம் என்ன? இந்த கைதான் என் இனத்தை கொள்ள பல ஆயிரம் 80,000 கோடியை வட்டி இல்லாத கடனாக எண்ணி கொடுத்த கை. அந்த கைதான் 3 கிலோமீட்டருக்கு அங்கே நிர்வாகம் நிக்க விட்டு அப்பாவுக்கு முன்பு மகளை, அப்பாவுக்கு முன்பு மகனை, தந்தைக்கு முன்பு மகளை, கணவனுக்கு முன்பு மகளை எல்லாரையும் நிர்வாணப்படுத்தி நிர்வாணமாக நடந்து வர வச்சு சோதனை என்கிற சோதனை சாவடியிலே சிங்கள ராணுவ வீரன் என்னரும் தங்கைகளை மார்பை திரி இது என்ன குண்டா வெடிக்குமா என்று கேட்டதை பார்த்த மகன் உறங்குவானா? அந்த திரிய கைக்கு கை கொடுத்து நின்றவன் இந்த காங்கிரசுக்காரன் கை. அதை ஒடிக்காமல், மறைக்காமல், ஒழிக்காமல் நீ தூங்கினால் நீ மான தமிழச்சி மாறல பால் குடித்தவனா என்பதை உலகத்தில் எந்த இனத்தையாவது கொன்று குவித்து விட்டு அந்த சொந்த இனத்திடம் வாக்கை பெற்று இந்த கட்சிகள் அரசியல் வலிமை பெற்றுவிட முடியுமா என்பதை எண்ணிப்பார். மான மலையாளி, கன்னடன், தெலுங்கன் இந்த மாதிரி செய்திருப்பானா? நாம் தான் அதை அங்கீகரிப்போம், நாம் தான் அதை செய்வோம். இன்றும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழன் செத்து போனான். லட்சக்கணக்கா சாகும்போது கிளர்ச்சி என்ன? அண்ணன் கமலஹாசன் அவர்கள் தமிழில் தான் கன்னடம் வந்தது, கன்னடம் வரலாற்று உண்மையை சொன்னார். தாங்க முடிவிலை கொதிருக்கிறார். ஆனால் கமல் சொன்னதில் என்ன பிரச்சனை என்று பேசியது ஒருத்தன் சொல்லு. நானும் என் அப்பன் மணியரசன் என்பவர் இந்த நிலத்தில் எவரும் அண்ணன் கமலஹாசனுக்கு துணையாக இல்லை. அப்படின்னா எங்க தமிழன் செத்து போனான்.
கால கொடுமை. இந்த கிழக்கு கடற்கரை சாலைக்கு பேர் என்ன? ராஜராஜ சோழன் பெருவீதி, ராஜராஜன் பெருவீதி. மாற்றினார் ஐயா கருணாநிதி ராஜீவ்காந்தி சாலை என்று. இவர் மாற்றினார் ஐயா கருணாநிதி சாலை என்று. இவன் மாற்றுவான் பேரரசன் பெருவீதி என்று. இதாண்டா தமிழ் தேசியம். என் அடையாளத்தை நீ பறித்தால் அதை திருப்பி அடித்து பறித்து அதே அடையாளத்தை நிறுவு. அதனால தைரியமா இருங்க. அது வந்துருமா போயிருமான்னு ஒவ்வொன்றுக்கும் பார்த்து பார்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம்னா விட்டுருமா என்ன? வாக்கு இந்த ஒரு தடவை அந்த வாக்கை தூக்குங்க, அநீதிக்கு எதிராக தூக்குங்க, இந்த மகனுக்காக போடுங்க. ஒரே ஒரு தடவை. திரும்ப திரும்ப சொல்றேன், இறைமகன் இயேசு உலக மானுடர்களின் பாவத்தை போக்க சிலுவையை சுமந்தார். உங்கள் பிள்ளை இந்த மகன் இந்த மண்ணுலகில் இருக்கிற இந்த மக்களின் பசியை போக்க கலப்பையை சுமக்கிறேன். ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டுமே பாரம் தான். எங்களுக்கானதில்லை, என் மக்களுக்கு. அது பாவத்தை போக்க, இது பசியை போக்க. சிலுவையை நெஞ்சிலே சுமக்கிற எண்ணரும் சொந்தங்களே, உங்கள் மகனை கைவிட்டு விடாதீர்கள். ஏலி ஏலி லாமா ஜபக்தானி என்று ஏன் தந்தையே என்று கைவிட்டீர்கள் என்ன என்று இறைமகன் இயேசு தன் தந்தையிடம் கேட்டது போல, உங்கள் மகனை உங்களிடத்தில் ஏன் என் சொந்தங்களே என்னை கைவிட்டு விட்டீர்கள் என்று கேட்கிற நிலைமைக்கு என்னை ஆளாக்கி விடாதீர்கள். 26 என்னோடு நில்லுங்கள், இந்த மண்ணோடு நில்லுங்கள், உலகம் நம்மோடு நிற்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது இறைமகன் இயேசு மீது ஆணை. வணக்கம்ண்ணா. மக்கள் அரசியல் தெளிவோடு இருக்காங்க நினைக்கிறீங்களா? இல்ல, மக்கள் இருக்கிறாங்க இல்ல அப்படிங்கறத தாண்டி அரசியல் தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் எல்லோருக்கும் இருக்கு என்பது உண்மை. உணர்ந்தவர்களுக்கு உணராதவர்களுக்கு உணர்ந்தவர்கள் கற்பிக்க வேண்டும், அறியாதவர்களுக்கு அறிந்தவர்கள் கற்பிக்க வேண்டும். மக்களை அவர்கள் சரியில்லை, அவர்கள் மோசம் என்று பழி சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது. இங்கே அரங்கிலே கூடியிருக்கிறவர்கள் யார்? நாம் எந்த கூட்டத்திலிருந்து வந்தோம்? அரசியல் தெரியாதவர்கள் நினைக்கிற அந்த மக்கள் கூட்டத்திலிருந்து தான் வந்தோம். அதுதான் வந்தோம். இத்தனை கோடி மக்களுக்கு ஒரே ஒரு பிரபாகரன் தான். எத்தனை ஆயிரம் பேருக்கு ஒரே ஒரு ஆயர், எத்தனை ஆயிரம் இறை சொந்தங்களுக்கு ஒரே ஒரு ஆயர். அப்ப ஒரு மகன் தான். 60 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் பெருமகன் தான். அது மாதிரி அறியாதவர்களுக்கு, அரசியல் தெளிவில்லாதவர்களுக்கு, புரிதல் இல்லாதவர்களுக்கு கற்பிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு மகனுக்கும் இருக்கு. அரசியல் தெளிவல்லை, அவர்கள் எல்லாம் பதர்கள் என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது, புறந்தள்ளிவிட முடியாது. உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் உடன் பிறந்தான் யார்? யாருக்கும் தெரியாது. ஒரு எளிய மகன். இவன் யார்? எங்க அப்பா யார்? அமைச்சரா? இல்லை சாதிய பின்புலமா, மத பின்புலமா, இல்ல பெரிய பொருளாதார வலிமையா, ஊடக ஆதரவா? எனக்காக எந்த ஊடகமாவது பேசுமா? சீமான் நல்ல அரசியல் பேசாது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதிதாக சின்னங்களை தருவார்கள். கொண்டு போய் சேர்க்கப்படாத பாடுபடுவோம். நன்கு அறிமுகம் இல்லாத வேட்பாளர் பிள்ளைகள், காசு இல்லாது, துண்டறிக்கை அடிக்க கூட காசு இருக்காது, சாப்பிட்டுக் கொள்ள எரிபொருள் நிரப்பிக்கொள்ள கூட வசதி இருக்காது, படுத்து உறங்க ஒரு விடுதி எடுத்துக்கொள்ள வசதி இருக்காது. அப்படியே திண்ணைகளில தெருக்களில் ஒரு அடுக்கடுக்காக படுத்துக்கொண்டு நாங்கள் ஓடி உழைத்து இன்னைக்கு 36 லட்சம் மக்கள், அதற்கு மேற்பட்ட 36,000 மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி 3வது பெரிய அரசியல் கட்சியாக உயர்த்தியிருக்கிறார்கள் என்றால், இத்தனை பணமழை, இவ்வளவு சாதிய உணர்வு, மத உணர்வு, சாராயம், பணம், இதை தாண்டி இனம் மானம் என்று இந்த பிள்ளைகளை தேடி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அரசியல் தெளிவு வராதவர்களா என்பதை என்னரும் தம்பி புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் எல்லோரும் பிழையானவர்கள் என்று சொல்லாதீர்கள். மக்கள் மகத்தானவர்கள். மக்களை நம்பாது ஏமாற்ற நினைப்பவன் தான் ஆபத்தானவன். அவனை ஒழிக்கணும். அதுதான் நம்ம வேலை. வணக்கம். என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் பிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள், இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதுமான உடற்பயிற்சி இல்லாததும், அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம். வலி இல்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 915022
11185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.